அனைவருக்கும் வணக்கம். எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் சிஸ்டம், எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம், அந்த மென்பொருளின் அபிஷியல் டெஸ்ட் ரிலீஸ் உங்களை அன்புடன் வரவேற்கிறேன். நண்பர்களே, உங்க எல்லாரையும் நம்ம 6 மாசமா வந்து பேரலா ஒரு சாஃப்ட்வேர் பண்ணிட்டு இருக்கோம். நம்மளோட எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .inன்றது நம்ம 11 வருஷமா வச்சுட்டு இருக்கிற சாஃப்ட்வேர். அது இல்லாம நம்ம வந்து புதுசா நிறைய பண்ணணும்ட்டு நமக்கு ஒரு ஐடியா வந்துச்சு. அப்ப எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேரோட அந்த ஃப்ரேம் ஒர்க்ல பண்ணா நிறைய புதுசா பண்ண முடியாதுன்றதுனால நம்ம புதுசா ஃப்ரேம் ஒர்க் எழுத ஆரம்பிச்சோம். அதெல்லாம் நம்ம லாஸ்ட் மீட்டிங்லயே சொன்னோம். ஐடியாஸ் வந்து எப்போதுமே வந்து முழுசா வராது. ஐடியாஸ் வந்து ஒரு சின்ன நாட்டு தான் வரும். அதை நம்ம வேலை செய்ய ஆரம்பிக்கும் போதுதான் அது வந்து அப்படியே உருவாகி கருவாகி வளர்ந்துகிட்டே வரும். அப்ப நம்ம முழுசா எல்லா ஐடியாவும் பண்ணி முடிச்சிட்ட பிறகுதான் ஒரு வேலையை செய்யணும்னா அந்த வேலை நடக்கவே நடக்காது. அப்படி ஆரம்பிச்ச ஒரு வேலை தான் இந்த எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டம். சரியா? இது வந்து ரொம்ப வருஷமா இது பண்ணணும்னு இருந்துச்சு. அதை வந்து நம்ம போன பிப்ரவரியில ஆரம்பிச்சோம். ஆரம்பிக்கும் பொழுது 1 மாசத்துல முடிச்சிடலாம் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியால தான் ஆரம்பிச்சோம். அப்புறம் அது ஒரு 2 மாசம் ஆச்சு, 3 மாசம் ஆச்சு, 4 மாசம் ஆச்சு, 5 மாசம் ஆச்சு, 6 மாசம் ஆச்சு. இப்ப திருப்பி பார்த்தா இன்னும் 1 வருஷம் ஆகும் போல இருக்குது. அந்த அளவுக்கு அது இழுத்துக்கிட்டே போகுது. சோ ஏதோ ஒரு இடத்துல கீப் த பால் ரோலிங்ன்ற மாதிரி பண்ணிட்டு இருக்கிறோம். ஆண்டவரே வீட்டை கட்டவில்லை எனில் வீட்டை கட்டுபவரின் முயற்சி எல்லாம் வீண், ஆண்டவரே நாட்டை காக்கவில்லை எனில் நாட்டை காப்பவரின் முயற்சி எல்லாம் வீண் அப்படின்ட்டு பைபிள்ல ஒரு வசனம் இருக்கும். அதாவது கடவுள் செய்யணும் ஒரு விஷயத்த, நம்ம செய்யக்கூடாது. அது வந்து இறை சித்தமா இருக்கணும், அப்பதான் அது நடக்கும். இறை சித்தம் ஸ்லோவா முடியணுமா ஃபாஸ்டா முடியணுமான்லாம் இருக்கும் இல்லையா? சோ அதை நம்ம கடவுள் மேல பாரத்தை போட்டுட்டு பண்றோம். அதுவும் பொதுவா ஜோசியத்துல எதுவுமே நம்ம கண்ட்ரோல்ல இல்லை. அதுவும் மற்றவர்களுடைய வாழ்க்கையில ஏதாச்சும் ஒண்ணு நம்ம பண்ணணும், சாஃப்ட்வேர் மூலியமா ஜோதிடம் மூலமா ஒருத்தவங்களுக்கு ஒரு பலன் சொல்லணும், அது இன்னொருத்தவங்களுக்கு நடக்கணும்னா அது இறைவனின் அனுமதி இல்லாம நடக்காது. ஸோ அப்ப இந்த மாதிரி ஒரு ப்ராஜெக்ட் வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட டிலே ஆகி போயிட்டு இருக்கிறதுல பெரிய ஆச்சரியம் இல்லை. ஆனா நம்ம ஒரே குறிக்கோளோட அதை பண்றோம். நமக்கு நிறைய தடங்கல்கள், நிறைய சோதனைகள், நிறைய டிப்ரெஷன்ஸ், சம்டைம்ஸ்லாம் வந்து புலிவாலை பிடிச்ச கதையா ஏன்டா இதெல்லாம் பண்றோம், இதெல்லாம் விட்டுட்டு நிம்மதியா இருக்கக்கூடாதா அப்படின்லாம் பல தடவை தோணி இருக்கு. அதெல்லாம் தாண்டி இல்ல இது பண்ணணும், நம்ம பண்ணலன்னா யார் பண்ணுவா அப்படின்ற மாதிரி எல்லாம் தோணி நம்மளே சமாளிச்சுக்கிட்டு பல தடவை இதை டிராப் பண்ணலாமா, இதை விட்டுட்டு சிம்பிளா நம்ம பாட்டுக்கு நம்ம வேலையை பார்க்கலாமான்லாம் எனக்கு தோணி இருக்கு. அப்படி எல்லாம் இருக்கும் பொழுது அதெல்லாம் தாண்டி இல்ல நம்ம பண்ணிதான் ஆகணும் அப்படின்ட்டு இதை நம்ம பண்றோம். ஓரளவு ஷேப்பா வந்திருக்கு. சரியா? இப்ப என்ன பண்ணிருக்கிறேன், போன வாரம் வந்து உங்களுக்கு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .org காமிச்சேன் இல்லையா? என் ஸ்கிரீனை ஷேர் பண்றேன். ஓகே. ஸோ இப்போ என் ஸ்கிரீன் உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .in ஆல்ரெடி யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க, கரெக்டா? எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .in வந்து நீங்க யூஸ் பண்ணிட்டு இருப்பீங்க. அந்த எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .in வந்து அடிஷனலா உங்களுக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .in யூஸ் பண்ணும் பொழுதே எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .orgன்னு ஒன்று யூஸ் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறேன். சரியா? எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .org என் ஸ்கிரீன்ல உங்களுக்கு தெரியும். நீங்க வந்து கூகுள்ல போயிட்டு அந்த குரோம் ப்ரௌசர்லயோ எந்த ப்ரௌசர்லயோ போயிட்டு எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் .org டைப் பண்ணீங்கன்னா இந்த ஸ்கிரீன் வரும். இதை நம்ம 33 லாங்குவேஜ்ல பண்றதுக்கு பிளான் பண்ணியிருந்தோம் இல்லையா? அது பண்ணியிருக்கிறோம். எல்லாமே முழுசா முடியல, கொஞ்சம் கொஞ்சமா பண்ணிட்டு இருக்கோம். லாஸ்ட் வீக் நம்ம வந்து நம்ம ஒர்க் பண்ணும் பொழுது இந்த இடத்துல வந்து நிறைய என்ஹான்ஸ்மெண்ட் கொடுத்துருந்தோம். ஒரு கூகுள் மேப் எல்லாம் காமிச்சிருந்தோம் இல்லையா? அப்ப வந்து நான் சொன்னேன் இல்லையா, இந்த கூகுள் ஏபிஐ வந்து உங்களுக்கு மேப் இன்டகிரேட் பண்ணும் அப்படின்லாம் சொல்லியிருந்தேன் இல்லையா? அது இன்டகிரேட் பண்ணி ஒரு வாரம் நான் லைவ்ல வச்சிருந்துட்டு பார்க்கும் பொழுது கூகுள் கிளவுட் கன்சோல்ல போனா கிட்டத்தட்ட ஒரு $300 பில்லிங் ஜென்ரேட் ஆயிருந்துச்சு. அதாவது அந்த மேப் இன்டகிரேட் பண்ணது, அந்த ஆட்டோமேட்டிக்கா அந்த ஏபிஐஸ் வந்து மல்டிபிள் டைம் கால் ஆகுது.
அப்ப நம்ம கொடுக்குற இந்த சர்வீஸ் நம்ம வாங்குற பணத்துக்கு கண்டிப்பா நம்ம வந்து ரொம்ப நஷ்டத்துக்கு பிசினஸ் பண்ண முடியாது, நம்ம பிசினஸே பண்ண முடியாது, சர்வருக்கே பணம் கட்ட முடியாதுன்றதுனால அதுல சில ஃபியூச்சர்ஸ் எல்லாத்தையும் நான் குறைச்சிருக்கிறேன் இதுல. சரியா? 1 வீக்ல நம்ம ஒரு 10-20 பேர் தான் யூஸ் பண்ணி இருந்திருப்பீங்க, அதுக்கே ஒரு $300 கிட்ட கூகுள் கிளவுட் கன்சோல்ல அந்த பில் வந்துச்சு. ஸோ இப்போ நம்ம என்ன லிமிடேஷன் பண்ணியிருக்கிறோம்னா, நீங்க இந்த வெளியில லாகின் பண்ணாம இருக்கிறவங்க லாகின் பண்ணீங்கன்னா உங்களுக்கு டேட் ஆஃப் பர்த் டைம் ஆட்டோமேட்டிக்கா வரும். இதுல வந்துட்டு நீங்க இந்த பிளேஸ் ஆஃப் பர்த் வந்து ஆட்டோ ஃபில் மட்டும் டைப் பண்ணிப்பீங்க. இது கூகுள் இதுதான் வருது. எந்த ஊரோ அதை சூஸ் பண்ணிக்கோங்க, அதுல ஒன்றும் பிரச்சனை கிடையாது. ஜஸ்ட் நீங்க ஷோ கொடுத்தீங்கன்னா லாகின் ஆகாம பண்றவங்களுக்கான ஸ்கிரீன் வரும். சரியா? இது லாகின் ஆகாம பண்றவங்களுக்கு இது நம்ம இப்போதைக்கு ஃப்ரீயா கொடுத்துருக்கோம். இதுல நிறைய கொடுப்போம், அதெல்லாம் படிப்படியா அப்டேட் பண்ணுவோம். லாகின் ரிஜிஸ்ட்ரேஷன் மெனுவே இதுல வைக்கல. இந்த exactpredictions.org ரிஜிஸ்ட்ரேஷன் மெனுவே நம்ம வைக்கல. நம்ம எக்ஸிஸ்டிங் exactpredictions.inல ரிஜிஸ்ட்ரேஷன் ஃபார்ம் இருக்கும் இல்லையா? பீப்புள் ரிஜிஸ்டர் பண்ணிட்டு ஃப்ரீ அக்கௌண்டா யூஸ் பண்ணுவாங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம பணம் கட்டினாங்கன்னா $236 கட்டினாங்கன்னா நம்ம அதை பிரீமியம் அக்கௌண்டா மாத்துவோம், அதை லாகின் பண்ணி யூஸ் பண்ணுவீங்க. அப்ப எக்ஸாக்ட் ப்ரிடிக்ஷன்ஸ்ல யார் யாரெல்லாம் இன்னைக்கு தேதிக்கு பிரீமியம் மெம்பர்ஷிப்பா இருக்கிறீங்களோ, திருமகள் தரிசன சப்ஸ்கிரைப் பண்ணிருக்கீங்களோ, அவங்களோட எல்லா யூசர் நேம் பாஸ்வேர்டையும் இந்த டேட்டா பேஸ்ல நான் ஆட் பண்ணிருக்கிறேன் இன்னைக்கு ஈவினிங். சரியா? அப்ப நீங்க இங்க exactpredictions.inல என்ன இமெயில் ஐடி பாஸ்வேர்ட் கொடுத்து லாகின் பண்ணுவீங்களோ, the same இமெயில் ஐடி பாஸ்வேர்டை நீங்க இங்க கொடுத்து லாகின் பண்ணா ஒர்க் ஆகும். நோட் பண்ணிக்கோங்க, ஃப்ரீ அக்கௌண்ட் லாகின் ஆகாது. பிரீமியம் பணம் கட்டிட்டு இன்னும் வந்து நீங்க மெம்பரா தான் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு இது ஓப்பன் ஆகும். சரியா? இதுதான் இந்த புது ஸ்கிரீனோட மெம்பர் டேஷ்போர்ட். இதுல நிறைய நான் பண்ணணும், இனிமேல் தான் பண்ணணும். இதுல போயிட்டு இப்போதைக்கு இந்த லெஃப்ட் சைட்ல போய் பாத்தீங்கன்னா டேஷ்போர்ட், நியூ ஆரோஸ்கோப், சேவ்ட் ஆரோஸ்கோப்னு இருக்கும். இதுல ஆல்ரெடி நான் வந்து சில 4 டெம்பரரி ஜாதகங்களை, டெஸ்ட் ஜாதகங்களை கிரியேட் பண்ணி வச்சிருக்கிறேன். அந்த ஜாதகத்தை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகம் ஓப்பன் ஆகும். அந்த ஜாதகம் ஓப்பன் ஆகும் பொழுது அந்த ஜாதகத்துக்கு சம்பந்தமான எல்லா மெனுவும் லெஃப்ட் சைட்ல தெரியும் இதுல. சரியா? முன்னாடி வந்து நம்ம ஈஸியா இருக்கிறதுக்காக இது வந்து டெஸ்க்டாப்ல, அதாவது லேப்டாப்லயோ டெஸ்க்டாப்லயோ ப்ரௌசர்ல ஒர்க் பண்றதுதான் பெஸ்ட் வெர்ஷன் இது. சரியா? நீங்க போன்ல யூஸ் பண்ணாலும் இந்த சைட்ல இந்த மாதிரி மெனு வரும். இந்த மெனுவை கிளிக் பண்ணி நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். சரியா? இப்ப இந்த லாஜிக்ல வந்து நீங்க சைட்ல இருக்கிற ஒரு ஜாதகத்தை ஓபன் பண்ணிட்ட பிறகு சைட்ல இருக்கிற ஒவ்வொரு மெனுவா ஓபன் பண்ணி பாருங்க. இந்த ஃபர்ஸ்ட் வந்து ஜாதகம் அப்படின்ற அந்த இதுல வந்துட்டு உங்களுக்கு 2 ராசி கட்டம் தெரியும், ராசி நவாம்சம் தெரியும், கிரகங்கள் லக்னம் தெரியும். இங்க கிளிக் பண்ணீங்கன்னா சந்திரன், சூரியன், புதன் எல்லாத்தையுமே வந்து ஒவ்வொரு கிரகத்தையும் சூஸ் பண்ணி பாக்குற மாதிரி தெரியும். தசாபுத்தி அந்தரம் வந்து கிளிக் பண்ணீங்கன்னா தசாபுத்தி அந்தரம் வரைக்கும் தெரியும். சூட்சமம்லாம் வேற இடத்துல நான் காமிச்சிருக்கிறேன், அது வேற இடத்துல போய் பார்க்கும்போது சொல்றேன். அதே மாதிரி கீழே வந்தீங்கன்னா கோள்கள் மற்றும் அவற்றின் விவரங்கள் இருக்கு இல்லையா? இது வந்து பாத்தீங்கன்னா வந்து உங்களுக்கு ஒரே இடத்துல வந்து கிரகங்கள், உபகிரகங்கள், மற்ற வாட் எவர் அடிஷனல் ஆப்ஜெக்ட்ஸ் எல்லாத்தையும் நம்ம கொடுக்கறது எல்லாமே வந்து இதுல வருது. இதை நீங்க பாத்துக்கலாம். இதை வந்து நீங்க பிரிண்ட் பண்ணிக்கலாம். இதை வந்து நீங்க எக்ஸெல்ல எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். எக்ஸெல் தெரியுதா? பிடிஎஃப் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம். சிஎஸ்வியா எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், கமா செப்பரேட்டட் வேரியபிளா காப்பி பண்ணி கிளிப்போர்ட்ல பண்ணி பேஸ்ட் பண்ணிக்கலாம் உங்களோட. அதுக்கப்புறம் இன்னொரு மெனு முக்கிய குறிப்புகள். இது உங்களுக்கு ஆல்ரெடி நம்ம எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல இருக்கிறது தான். நம்ம ஃபார் எக்ஸாம்பிள் நம்ம எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேரையும் ஒரு இடத்துல ஓப்பன் பண்ணி வச்சுக்கிட்டோம்னா அதுல என்ன எங்கெங்க இருக்குது, இங்க எப்படி இருக்குதுன்னு காமிச்சிடுறேன் நான். சரியா? ஸோ இப்போ நம்ம எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல ஒரு ஜாதகத்தை நம்ம ஓப்பன் பண்ணுவோம். நீங்க 2 சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணுங்க. சரியா? இந்த இப்ப இருக்கிற சாஃப்ட்வேர் வந்து ட்ரையல் வெர்ஷன் தான். இது வந்து கம்ப்ளீட்டா ஒர்க் ஆகும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது, நிறைய எரர்ஸ் இருக்கலாம்.
வர மாதங்கள்ல நான் எப்ப இது ப்ரொடக்ஷன் ரெடின்னு சொல்றேனோ அது வரைக்கும் இது டெஸ்ட் வெர்ஷன். சரியா? இது இல்ல, இது exact prediction orbital influence control system வந்து டெஸ்ட் வெர்ஷன். there are chances for errors, inaccuracy. சரியா? சோ இப்போ நம்ம ஒரு ஜாதகத்துல இந்த இடத்துல பாக்குறோம் இல்லையா, இந்த வாட் இஸ் திஸ், இங்க பாத்துட்டு இருக்கோம்ல எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ல இங்க நிறைய கட்டங்கள் இருக்குல்ல, இங்க இருக்கிற இந்த விஷயங்கள் தான் இந்த இடத்துல இந்த முக்கிய குறிப்புகள்ன்றதுல இருக்கு. நான் இன்னும் இத டிசைன் பண்றதுல எல்லாம் ஃபோக்கஸ் பண்ணல. அதாவது பியூட்டிஃபை பண்றது, அழகுபடுத்தி காட்டுறதுக்கெல்லாம் நான் இன்னும் நிறைய முக்கியத்துவம் கொடுக்கல. நான் முழுக்க ஃபவுண்டேஷன் தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கேன். பிசினஸ் லாஜிக், ப்ரோக்ராமிங் லாஜிக்கா தான் கான்சென்ட்ரேஷன் பண்ணிட்டு இருக்கிறேன். அழகுபடுத்துறதெல்லாம் லாஸ்டா பண்ணிக்கலாம்னு வச்சிருக்கிறேன். சரியா? அடுத்து வந்து விம்சோத்ரி தசா அப்படின்றத கிளிக் பண்ணீங்கன்னா இப்போதைக்கு எம்டியா இருக்கும். இந்த வாரத்துல அது அப்டேட் ஆகும் இந்த ஸ்கிரீனு. அதுல வந்து ஒரு 7 லெவல் எக்ஸ்போர்ட் பண்றது இருக்கு. அந்த மாடியூல் இதுல அப்லோட் ஆகும். அதுக்கடுத்து நட்பு விவரங்கள். இந்த நட்பு விவரங்கள் நமக்கு இங்க இருக்கு. நம்ம எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ல கீழே இருக்கும் இல்லையா நட்பு விவரங்கள், இங்க இருக்கு பாருங்க. இந்த நட்பு விவர கிரகங்களின் பொதுவான நைசர்கிக நட்பு விவரங்கள், உங்கள் பிறப்பு ஜாதகத்தின்படி கிரக நட்பு விவரங்கள், 5 மடங்கு நட்பு விவரங்கள் வந்து இங்க இருக்கு. இது என்னன்னு தெரியாதவங்களுக்கு குயிக்கா சொல்றேன். கிரகங்கள் வந்து பொதுவாவே இந்த கிரகம் இந்த கிரகத்துக்கு நட்புன்னு இருக்கும் இல்லையா, அதாவது சந்திரனும் சூரியனும் நட்பு, சூரியனும் சந்திரனும் பகை, சூரியனும் சுக்கிரனும் பகை. அதாவது பொதுவா எந்த கிரகமும் இல்ல, எந்த ஜாதகமும் இல்ல, பொதுவா ஒரு கிரகத்துக்கு புதனுக்கும் சந்திரனுக்கும் பகை அப்படின்ற மாதிரி நீங்க இங்க கிராஸ் செக் பண்ணலாம். புரியுதா? எந்த கிரகத்துக்கு எந்த கிரகம் பகை அப்படின்றத பார்க்கலாம். இப்ப சந்திரனுக்கும் சனிக்கும் பகை, அதனாலதான் 7.5 சனி. சந்திரன் ஜனனகால சந்திரன் மேல சனி போகும்போது 7.5 சனின்னு சொல்றோம். அதாவது இந்த இடத்துல எங்கெங்கெல்லாம் நீங்க பகை பாக்குறீங்களோ அந்த கிரகத்துக்கு மேல அந்த கிரகம் போகும் பொழுது பகையா வேலை செய்யும்ன்றதை நீங்க புரிஞ்சுக்கணும் கோச்சாரத்துல. இவ்வளவுதான் சிம்பிள் ரூல்ஸ். 7.5 சனி மட்டும் தானே பாக்குறீங்க. ஃபார் எக்ஸாம்பிள் உங்க ஜனனகால ஜாதகத்துல வந்து சந்திரன் இருக்கிற இடத்துல சுக்கிரன் போச்சுன்னா பகையா வேலை செய்யும். ஜனனகால சந்திரன்ல கோச்சார புதன் போச்சுன்னா பகையா வேலை செய்யும். நீங்க புரிஞ்சுக்கணும். புரிஞ்சுதுங்களா? அது மாதிரி இந்த நட்பு இதெல்லாம் நீங்க பாத்துக்கணும். உங்க பிறப்பு கால ஜாதகத்துல வந்து எந்தெந்த கிரகம் எதுக்கு நட்பு பகைன்ற ஒரு டேபிள் இருக்கும். இதையும் கிராஸ் செக் பண்ணி அதிநட்பு, அதிபகை, அதிநட்புன்னு கொடுத்துருக்கோம். அப்ப இந்த ஒரு ஜாதகத்துல இந்த காம்பினேஷன் வரக்கூடாது. இந்த காம்பினேஷன்ல தசா புத்தி அந்தரங்கள் நடந்துச்சுன்னா அது சரியா வேலை செய்யாதுன்றதை நீங்க முடிவெடுக்கிறதுக்காக தான் இந்த 5 மடங்கு நட்பு விவரங்களை நம்ம கொடுத்துருக்கோம். அதிநட்புன்னு வரும்போது அது நல்லா வேலை செய்யும்னு நீங்க எடுத்துக்கலாம். சரியா? அதுக்கப்புறம் வந்து ஷட்பலம் அட்டவணை நமக்கு தெரியும் ஆல்ரெடி. நம்ம வந்து இங்க ஷட்பலம் கொடுத்துருக்குறோம். அந்த ஷட்பலத்துல இருக்கிறது இங்க இருக்கு. நம்ம எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ல இங்க இருக்கிற ஷட்பலம் வந்து நம்ம மெம்பர் ரிப்போர்ட்ல இந்த இடத்துல இருக்கு. இதை பார்த்துக்கோங்க. அடுத்து ஜெய்மினி நம்ம இங்க எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல ஜெய்மினி மேலேயே இருக்கும். நிறைய இருக்கு, பொறுமையா கேளுங்க, பதட்டப்படாம கேளுங்க. அப்புறம் டவுட் இருந்துச்சுன்னா கேளுங்க, சொல்றேன், புரியுறாங்க. ஜெய்மினி செக்ஷன் இங்க இருக்குல்ல, இந்த ஜெய்மினி செக்ஷன் நம்ம புதுசுல இங்க இருக்கு லெஃப்ட் சைட்ல. அது மாதிரி அஷ்டவர்க்கத்தோட எல்லா பரல்கள் எல்லாமே இங்க இருக்கு, பாத்துக்கோங்க. அதுக்கப்புறம் வந்து ஆருட சக்கரம் இருக்கு தனியா, ஆருட சக்கரம் பாத்துக்கோங்க. இது எல்லாத்துக்குமே நம்ம வீடியோ போட்டிருக்கோம் திருமகள் தரிசனம் யூடியூப் சேனல்ல. இதை பத்தி உங்களுக்கு ஏதாச்சும் தெரியணும்னா திருமகள் தரிசனம் சேனலை போயிட்டு, புதுசா பாக்குறவங்க யூடியூப்ல போயிட்டு திருமகள் தரிசனம் அப்படின்ற அந்த சேனலை பண்ணீங்கன்னா திருமகள் தரிசனம் சர்ச் பண்ணீங்கன்னா இதுல இருக்கிற இந்த சேனல்ல லைவ் செக்ஷன்ல நிறைய வீடியோ இருக்கும். சரியா? என் ஸ்கிரீன் தெரியுது தானே? யாராச்சும் ஒருத்தர் சொல்லுங்க. நான் எந்தெந்த ஸ்கிரீன் மாத்திரணும் எல்லாமே தெரியுதுல்ல? இப்ப யூடியூப் ஸ்கிரீன் தெரியுதா? சார். ஓகேங்க சார். நல்லது இதுங்க. சைலன்ஸ் ஆயி. ஓகே, தெரியுது. இப்ப வந்து நம்ம இங்க லெஃப்ட் சைடுல கொடுத்திருக்கிற எல்லா மெனுக்கும் நம்ம யூடியூப் சேனல்ல தேடினீங்கன்னா இந்த மெனு எப்படி ஒர்க் ஆகும்னு ஆல்ரெடி பழைய வெர்ஷன்ல கொடுத்துருக்கோம். நம்ம பலன் எப்படி எடுக்கிறதுன்னு அதுக்காக சொல்றேன். அடுத்து வந்து ஆருட சக்கரம் பார்த்துட்டோமா? அடுத்து வந்து கோச்சார வர்க்க சக்கரம், அதாவது நம்ம இப்ப கோச்சாரம் எப்படி இருக்குது அப்படின்னு பாத்துக்கிறதுக்காக இதை கொடுத்துருக்குறோம்.
அதையும் பார்த்துக்கோங்க. அப்ப நம்ம வந்து கோச்சாரத்துக்கு தனியா அடைய வேணாம். நம்ம ஒரு ஜாதகம் ஓபன் பண்ணும் பொழுது அந்த ஜாதகத்தோட அந்த ஜாதகம் பார்த்துட்டு இருக்கும்போதே இப்ப கோச்சாரத்தை பார்க்கணும்னா நீங்க இந்த லெஃப்ட் சைட்ல வந்து இந்த கோச்சாரத்தை சூஸ் பண்ணிக்கலாம். மியூட் போட்டுக்கோங்க சார் எல்லாரும். இதெல்லாம் இங்க இருந்து அங்கங்க மூவ் பண்ற மாதிரி நேவிகேஷன்லாம் நான் கொடுக்குறேன். சரியா? இப்போதைக்கு ரொம்ப வேலை செஞ்சுட்டு இருக்கிறதுனால மாடியூலா ரெடி பண்ணிட்டு இருக்கிறேன். அதுக்கப்புறம் அந்த பட்டி டிங்கரிங் பாக்குறது, யூசர் என்ஹான்ஸ்மெண்ட்லாம் பண்ணலாம். சரியா? அடுத்து ஆண்டு பலன்கள். இந்த ஆண்டு பலன்கள் உங்களுக்கு தெரியும் இல்லையா? இந்த நம்ம எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ல லாஸ்டா இருக்கும். அதாவது நம்ம ஜனனகால இயர் ஃபர்ஸ்ட் இயர் இந்த இயர்ல ஆரம்பிச்சு அதை லக்னமா பாவிச்சு அதுக்கப்புறம் வரிசையா ஒவ்வொரு வருஷமா நம்ம என்ன பண்ணுவோம், இன்க்ரீஸ் பண்ணுவோம். அப்படி இன்க்ரீஸ் பண்ணும் பொழுது என்ன ஸ்கிரீன் தெரியல சார். ஸ்கிரீன் வரல சார். இப்போ வரேன். ஸ்கிரீன் தெரியல சார். ஓகே சார். ஓகே. சோ இது பாருங்க, இந்த ரிப்போர்ட்ல வந்து கண்டக சனி எந்த வருஷம் வருது, அஷ்டம சனி எப்ப வருது, குரு பார்வை எப்படி இருக்குதுன்றதெல்லாம் பாத்துக்கலாம். அதாவது நம்ம வந்து பிறந்த கால ஜாதகத்துல எந்த வருஷம் பிறந்தோமோ அந்த வருஷத்தை லக்னமா வச்சு அதுக்கு அடுத்த வருஷம் அடுத்த ராசிக்கு போற மாதிரி அந்த மாதிரி கணக்கு இது அஷ்டவர்க்க பலன். அதுல வந்து வரும் பொழுது ஒவ்வொரு ராசிலையும் சர்வாஷ்டவர்க்க பலன்கள் எவ்வளவு இருக்குதோ அதை வச்சுட்டு குரு பலம் சனி பலம் இருக்குதா அப்படின்றத தெரிஞ்சுக்கிற ரிப்போர்ட் இது. சரியா? இதுதான் டைம் டெஸ்டட் ரிப்போர்ட்ஸ், கண்டிப்பா யூஸ்ஃபுல்லா இருக்கும். அடுத்து நட்சத்திர தாரா பலன் நம்ம பார்ப்போம் இல்லையா? இந்த பர்டிகுலர் எந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணிருக்கீங்களோ அந்த ஜாதகத்துக்கு தாரா பலன், உங்களுக்கு அன்னைக்கு என்ன டேட்ல வந்து என்ன தாரா நடக்குது அப்படின்ட்டு நம்ம நிறைய நாள் கொடுத்துருக்குறோம். இது வேணும்னா எக்ஸ்டெண்ட் பண்ணோம்னா இன்னும் நிறைய நாள் கொடுக்கலாம். இப்போதைக்கு ஒரு 30 நாள் கொடுத்துருக்குறோம்னு நினைக்கிறேன். என்னைக்கு பாக்குறோமோ அன்னைக்கு வந்து 30 நாள். அப்ப அது சுப தாரையா விபத்து தாரையா வத தாரையான்னு பார்த்துட்டு டிசைட் பண்ணுங்க. அதுக்கடுத்து நட்சத்திர வேர்கள். நட்சத்திர வேர்கள் நமக்கு இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் செக்ஷன்ல இருக்கும். சரியா? நம்மளோட சாஃப்ட்வேர்ல ஜாதகத்துல சைட்ல போனீங்கன்னா அந்த மேல மெனுல எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல பிரீமியம் ரிப்போர்ட்ஸ்ல போயிட்டு பிளானட் ரூட் ரிப்போர்ட் இருக்கும். இந்த பிளானட் ரூட் ரிப்போர்ட்டை தான் இங்க கொடுத்துருக்குறோம்ல, இந்த பிளானட் ரூட் ரிப்போர்ட் இதுதான் நம்ம இங்க கொடுத்துருக்கோம். இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும். இதை பாருங்க, உங்களுடைய அடிப்படை எங்க இருக்குதுன்னு தெரிஞ்சுக்கலாம். இப்ப இது என்னோட ஜாதகம். இதுல பாத்தீங்கன்னா எந்த லக்னம் ராசியா இருந்தாலும் எல்லாமே ஃபைனலா போய் எங்க முடியும், ரிஷபத்துல தான் முடியும். எந்த கிரகம் எடுத்தீங்கன்னாலும் அது சந்திரன்ல தான் முடியும். அதாவது இப்ப ஃபார் எக்ஸாம்பிள் என்னோட ஜாதகத்துல லக்னம் எடுத்தீங்கன்னா திருவாதிரையில இருக்கு, அது ஃபைனலா 7 லெவல் ட்ரில் டவுன் பண்ணீங்கன்னா சந்திரன்ல தான் முடியும். அது மாதிரி சூரியன் சுவாதியில இருக்குது, அது 7 ட்ரில் டவுன் பண்ணீங்கன்னா சந்திரன்ல முடியும். அது மாதிரி சந்திரன், புதன், சுக்கிரன், செவ்வாய், குரு, சனி, ராகு, கேது வரைக்கும் நான் பாக்குறேன்னா அப்ப இந்த ஜாதகம் எந்த அப்ப என்னோட ஜாதகத்துல அடிப்படை என்னது, சந்திரன் தான். நான் என் ஜாதகத்துல எத்தனோ கிரகங்கள் இருக்கலாம், கட்டங்கள் எங்கெங்க வேணாலும் மாறி இருக்கலாம். ஃபைனலா நான் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா சந்திரன். அதாவது சாரம் பார்த்து ஜோதிடம் சொல்ற முறையில நான் என்னோட 7 லெவலுக்கு ட்ரில் டவுன் பண்ணா என்னோட எல்லா கிரகங்களுக்கும் நான் வீடு கொடுத்தவனுக்கு வீடு கொடுத்தவன் எங்க இருக்கிறான் அப்படியே எடுத்துட்டு போனா அது சந்திரன்ல தான் முடியுது. அது மாதிரி உங்க ஜாதகத்துல இல்ல நீங்க கிளையண்ட்டுக்கு பார்க்கும் பொழுது இந்த ரிப்போர்ட்டை பாத்தீங்கன்னா இதுல ஒரு கிரகமோ 2 கிரகமோ இன்ஃபுளுயன்ஸ் பண்ணும், 7 கிரகமும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாது, 9 கிரகமும் இன்ஃபுளுயன்ஸ் பண்ணாது. அப்ப ஃபைனலா எந்த 2 கிரகம் 3 கிரகம் அதிகமா இன்ஃபுளுயன்ஸ் பண்ணுதோ அந்த கிரகம் தான் அந்த ஜாதகரை அதிகமா ஆட்டி படைக்கும். சரியா? இந்த ரிப்போர்ட் பார்த்துக்கோங்க. அடுத்து வந்து ஓகே, நட்சத்திர வீரர்கள் பார்த்தோமா. ஆபத்து பாகைகள் நம்ம ஆல்ரெடி பார்த்துருக்கிறோம் இல்லையா? நம்ம சாஃப்ட்வேர்ல வந்து இங்க இருக்கு, இந்த ஸ்பெஷல் ரிப்போர்ட் செக்ஷன்ல
ஆபத்து பாகைகள்லாம் ரியல் டைம்ல ஒர்க் ஆகுது, பார்த்து பலன் அடிங்க. ஆகட்டும். ஆபத்து பாகைகள் இங்க இருக்கு. இந்த ஆபத்து பாகை இங்க கொடுத்திருக்கிற ஆபத்து பாகைகள் தான் இங்க இருக்கு. சரியா? அதை பார்த்துக்கோங்க. அது மாதிரி திருமண வாய்ப்பு, திருமணம் எப்ப நடக்கும்னு கேட்டாங்கன்னா நம்ம டைம் டெஸ்டட் ரிப்போர்ட் வச்சிருக்கிறோம் இல்லையா? இங்க இருக்கிற இந்த திருமணம் அதிகமா நடக்க அதிக வாய்ப்புள்ள காலங்கள் அப்படின்றத இந்த ரிப்போர்ட் வந்து நம்ம இங்க கொடுத்துருக்கிறோம். சரியா? இது பார்த்துக்கோங்க. இதுல 2 மெத்தட் நம்ம இம்ப்ளிமெண்ட் பண்ணியிருக்கிறோம். இந்த வயசுல நமக்கு திருமணமோ காதலோ ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கு அப்படின்னு நீங்க சொல்லலாம். யாராச்சும் டக்குன்னு கல்யாணம் எப்பன்னு கேட்டாங்கன்னா நேரா நீங்க இந்த ரிப்போர்ட்டுக்கு வந்துட்டு அவங்க இந்த வயசுல முன்ன பின்ன 2 வயசு இருந்தாங்கன்னா ஆயிடும்னு சொல்லுங்க. இங்க இருக்கிற நம்பர்ஸுக்கும் வயசுக்கும் அவங்க இருக்கிற வயசுக்கும் ரொம்ப தூரம் இருந்துச்சுன்னா யோசிச்சு பலன் சொல்லுங்க. அடுத்து பலமுள்ள நாட்கள். சரியா? இந்த ரிப்போர்ட்டை நான் இன்னும் என்ஹான்ஸ் பண்ணியிருக்கிறேன். இந்த ரிப்போர்ட் வந்து நமக்கு எக்ஸிஸ்டிங்கா இருக்கிறதுல வந்து இதெல்லாம் நான் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் பண்ண ஆரம்பிச்சதுல 10 வருஷத்துக்கு 11 வருஷம் முன்னாடி ஃபர்ஸ்ட் ஆரம்பிச்சு பண்ண ஃபர்ஸ்ட் ரிப்போர்ட் இது. போத் ரிப்போர்ட்ஸ் தான் ஒரு விஷயம். இந்த ரிப்போர்ட்ஸ் தான் ஃபர்ஸ்ட் பண்ண ரிப்போர்ட் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன். அதாவது இந்த ஜாதக கட்டம் காமிச்சிட்டு அதெல்லாம் முடிச்சிட்ட பிறகு ஸ்பெஷல் ரிப்போர்ட்னு ஒரு கான்செப்ட் பண்ணணும் அப்படின்னு போது ஃபர்ஸ்ட் பண்ணது. இதுல வந்து நம்ம ஒரே ஒரு லைன் தான் காமிச்சிருக்கிறோம். அதாவது நம்ம என்ன கணக்கு இதுல நம்ம என்னைக்கு பாக்குறோமோ அன்னையில இருந்து அடுத்த ஒரு 30 நாளோ 60 நாளோ நம்ம இங்க காட்டுறோம். அப்ப அந்த டேட்ல வந்து கோச்சாரத்துல சூரியன், சந்திரன் முதலான 7 கிரகங்கள் எந்த ராசியில நிக்குதோ அந்த ராசியில அதுக்கு அஷ்டவர்க்க பலன்கள் எவ்வளவோ அந்த பலன்களை வச்சு அதை 100 மடங்குல காமிக்கிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் அஷ்டவர்க்க பலன்கள் வந்து 8 தான் மேக்சிமம் இருக்கும். மினிமம் 0, மேக்சிமம் 8. இப்போ ஒரு இடத்துல ஒரு கிரகம் 8 மார்க் வாங்குச்சுன்னா இங்க 100 மடங்குன்னு கொடுப்போம். இடத்துல 0 வாங்குச்சுன்னா 0ன்னு கொடுப்போம். இப்ப 4 பலன்கள் வாங்குச்சுன்னா 50% இருக்கும். சரியா? அது மாதிரி அந்த டேட்ல, அந்த பர்டிகுலர் டேட்ல அந்த கிரகம் எந்த ராசியில கோச்சாரத்துல டிராவல் பண்ணுதோ அந்த டிராவல் பண்ற இடத்துல என்ன அஷ்டவர்க்க பலன் இருக்கோ அதை பர்சன்டேஜ்ல கான்வெர்ட் பண்ணி அந்த பர்டிகுலர் இடம், அந்த பர்டிகுலர் இடத்துல இருக்கிற அந்த கிரகம் உங்க ஜனன ராசியில இருந்து எத்தனாவது இடத்துல இருக்குதோ அந்த இடம் கோச்சாரத்துல நல்லது செய்யுமா கெட்டது செய்யுமான்றதை வச்சு பேடு குட்னு போட்டிருக்கும். சரியா? அதுல வந்து பேடுனா என்ன நடக்கலாம், குட்னா என்ன நடக்கலாம்ன்றது இது வந்து ஒரு லைன் கொடுத்துருக்கோம் இல்லையா? இங்க வந்து நம்ம டீட்டெயிலா என்ன பண்ணிருக்கிறோம், 3 லைன் கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு நாளுக்கும் 3 லைன் கொடுத்துருக்கோம். 3 லைன் என்னன்னா, ஃபர்ஸ்ட் லைன் நேட்டிவ் மூன், நேட்டிவ் பிளானட்ஸ், அதாவது பிறப்பு ஜாதகம். இங்க ஃபர்ஸ்ட் லைன் இருக்குது இல்லையா? இந்த ஃபர்ஸ்ட் லைன் இருக்கிறது உங்களுடைய பிறப்பு ஜாதகம். உங்க பிறப்பு ஜாதகத்துல இருக்கிற கிரகங்கள் அஷ்டவர்க்க பலன்கள்ல எவ்வளவு இருக்குது மதிப்பெண்கள், அது பிறப்பு ஜாதகத்துல நல்ல நிலைமையில பிளேஸ் ஆயிருக்கா. அதாவது சந்திரன்ல இருந்து ஒரு கிரகம் எத்தனாவது வீடு தள்ளி இருந்தா நல்லதுன்னு ஒரு கணக்கு இருக்கு. சந்திரன்ல இருந்து நிக்கிற கணக்கு, புரியுதா? அப்ப சந்திரன்ல இருந்து உங்க பிறப்பு ஜாதகத்துல ஒரு கிரகம் எங்கெங்கெல்லாம் நிக்குதோ அது சந்திரன்ல இருந்து நல்ல நிலையில நிக்குதான்ற கணக்கு தான் அது. அதுதான் ஃபர்ஸ்ட் லைன். இது எல்லா டேட்டுக்கும் ஒன்னாதான் இருக்கும். புரியுதா? நீங்க எந்த டேட் பார்த்தீங்கன்னாலும் 3 லைன்ல ஃபர்ஸ்ட் தான் இருக்கும். அடுத்து வந்து செகண்ட் லைன் வந்து நேட்டிவ் மூன் டிரான்சிட் பிளானட்ஸ். அதாவது ஃபர்ஸ்ட் லைன் வந்து உங்களுடைய ஜனனகால ஜாதகமே தான். உங்க ஜனனகால ஜாதகத்துல சந்திரன் வச்சு சந்திரன்ல இருந்து ஒவ்வொரு கிரகமும் எங்க நிக்குது, அங்க அதோட அஷ்டவர்க்க பலன்கள் எவ்வளோ, அது அங்க சந்திரன்ல இருந்து நிக்கிறது நல்லதா கெட்டதான்ற கணக்கு. செகண்ட் வந்து உங்க ஜனனகால சந்திரனை வச்சுக்கிட்டு கோச்சாரத்துல கிரகங்கள் எங்க நிக்குது, அதுதான் நம்ம எக்ஸிஸ்டிங் இங்க இருக்கிறது, நம்ம எக்ஸிஸ்டிங் ரிப்போர்ட்ல இருக்கிறது. சரியா? அது இங்க செகண்ட் லைன்ல இருக்கு. சரியா? மூணாவது கோச்சார சந்திரன்ல இருந்து கோச்சார ஜாதகங்கள் எங்க இருக்குது, அதாவது ஃபர்ஸ்ட் வந்து முழு நேட்டிவ் ஜாதகம், செகண்ட் லைன் வந்து உங்க ஜனனகால ஜாதகத்துல இருந்து கோச்சார கிரகங்கள் எங்க இருக்குது, அதுதான் மேஜரா இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணும். சரியா?
மூணாவது ஜனனகால ஜாதகத்தில் கோச்சார சந்திரன்ல இருந்து கோச்சார கிரகங்கள் எங்க இருக்குதுன்னு. அப்ப அந்த 3 வகையில இந்த நாள் எப்படி இருக்குது அப்படின்றத நீங்க பார்த்து உங்களுக்கு எப்படி வேலை செய்யுன்றதை முடிவு எடுத்துக்கிறதுக்காக இந்த ரிப்போர்ட் கொடுத்துருக்கோம். இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும், எக்ஸிக்யூட் பண்ணிட்டு சொல்லுங்க. சரியா? இந்த குட் பேட்ல வச்சீங்கன்னா என்ன நடக்கும்னு தெரியும், அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அப்ப வருட கிரகங்கள் பலன் செய்தா கோச்சார கிரகங்கள் பலன் செய்தான்றதெல்லாம் டக்குன்னு பாத்துக்கலாம். சந்திரன் குட்டா இருக்கும் போதெல்லாம் தினசரி பலன்கள் நடக்க வாய்ப்பு இருக்கு. சரியா? செவ்வாய் பேடா இருந்துச்சுன்னா நில விஷயங்கள், செவ்வாய் சம்பந்தமான விஷயங்கள் நடக்கிறதுக்கு தப்பா நடக்கும். சுக்கிரன் பலம் இல்லைன்னா அதுக்கேற்ற மாதிரி அந்த காரகத்துவங்கள் அடி வாங்குன்றதெல்லாம் பார்த்து நீங்க முடிவு பண்ணணும். சரியா? அடுத்து திம்ப சக்கரம். திம்ப சக்கரம்ன்றது ஒரு தனி ரிப்போர்ட் ஆல்ரெடி நம்ம கொடுத்துருக்குறோம். அந்த திம்ப சக்கரத்தை பற்றி எப்படி பலன் காண்றதுன்றத நீங்க டீட்டெயிலா கொடுத்துருக்குறேன், அதை படிச்சு தெரிஞ்சுக்கோங்க. பஞ்சபக்ஷி. பஞ்சபக்ஷி நம்ம கிட்ட இருக்கிற ரிப்போர்ட் இங்க கொண்டு வந்திருக்கோம், எல்லா ரிப்போர்ட் மாதிரி பஞ்சபக்ஷியும் பாருங்க. இதுல நம்ம இந்த இது மேல கிளிக் பண்ணா சூட்சம பக்ஷியும் தெரிஞ்சுக்கலாம். சரியா? அதாவது நம்ம நார்மலா பஞ்சபக்ஷி பாக்குறோம், பஞ்சபக்ஷியில அந்த தனி மாடியூல், அதை பத்தி நான் தனியா வீடியோஸ் போட்டிருக்கேன். ஒரு 40-50 வீடியோ இருக்கு திருமகள் தரிசனம் சேனல்ல. அதுல போய் பஞ்சபக்ஷியை படிச்சுக்கோங்க. அதுல போயிட்டு சூட்சம படு பாக்குறதுக்கு இதை கிளிக் பண்ணி பாத்துக்கலாம். சரியா? திருமகள் தரிசனம் சேனல்ல பிளேலிஸ்ட்ல போனீங்கன்னா உங்களுக்கு ஜாமக்கோல் ஆரோடம் கத்துக்கிறதுக்கு தனியா நிறைய வீடியோஸ் இருக்கு. பஞ்சபக்ஷி சாஸ்திரம் கத்துக்கிறதுக்கு நிறைய வீடியோஸ் கொடுத்துருக்கிறேன், அதெல்லாம் பார்த்துக்கோங்க, கத்துக்கோங்க. சரியா? இது பஞ்சபக்ஷியோட அந்த வீடியோஸ் பார்த்துட்டு இதை படிச்சுக்கீங்கன்னா புரியும். அடுத்து ஓகே, பஞ்சபக்ஷி பார்த்துக்கோம். மரபணு கர்ம பதிவு, அதாவது இந்த வாட் இஸ் தட் டிஎன்ஏ அஸ்ட்ராலஜின்னு சொல்றோம் இல்லையா, அந்த விதத்துல என்ன கர்ம பதிவு வாங்கியிருக்குது, ஒவ்வொரு நட்சத்திரங்களும் என்ன கர்ம பதிவு வாங்கியிருக்குது அப்படின்றத நீங்க இங்க பாத்துக்கோங்க. அந்த ரிப்போர்ட் இங்க கொடுத்து டிஎன்ஏ அஸ்ட்ராலஜி இம்ப்ளிமெண்ட் பண்ணிருக்கோங்க. அடுத்து நான் யார், who am I, இதுதான் ஹைலைட்டான ரிப்போர்ட். நம்ம எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல நம்ம என்ன பண்ணிருக்கிறோம், who am I ரிப்போர்ட்டை லாஸ்டா ஒரு 3-4 மாசத்துக்கு 6 மாசத்துக்கு முன்னாடி இல்லையா, நம்ம இன்டகிரேட் பண்ணிருந்தோம் who am I. ஃபர்ஸ்ட் போனீங்கன்னா லக்ன பாவத்துக்கு மட்டும் who am I வரும். அதுல நீங்க ஒண்ணுத்துக்கும் தனித்தனியா கிளிக் பண்ணி போகணும் இல்லையா. இதுல தனித்தனியா போவேனா, இந்த who am I கிளிக் பண்ணிட்டீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹவுஸ், நான் யார் ஃபர்ஸ்ட் ஹவுஸ், அதாவது லக்னம் நின்ற ராசி, லக்னம் நின்ற புள்ளி அவஸ்தை, லக்னம் நின்ற நட்சத்திரம், லக்னம் நின்ற நட்சத்திர அதிபதி, லக்னம் என்ற உப நட்சத்திராதிபதி, அது மாதிரி வரிசையா லக்னம். அதுக்கப்புறம் லக்னாதிபதியை பத்தி, அதுக்கப்புறம் லக்னாதிபதி நின்ற ராசி, லக்னாதிபதி நின்ற புள்ளி, லக்னாதிபதி நின்ற நட்சத்திரம், லக்னாதிபதி நின்ற நட்சத்திர அதிபதி, உப நட்சத்திர அதிபதி, அதோட சர்வாஷ்ட வர்க்க பரல்கள், சுய வர்க்க பரல்கள், லக்னாதிபதி ஆட்சியா உச்சயமா நீதம் நீச்சமா, அவரோட அஸ்தங்கம், வக்ரம், ஸ்தான பலம், திக்பலம், கால பலம், சிரேஷ்ட பலம், நைசர்கிக பலம், லக்னாதிபதி திக்பலம், ஷட்பலம், இஷ்டபலம், கஷ்டபலம், இதெல்லாம் நம்ம இங்க கொடுத்துட்டு, இதெல்லாம் நார்மலா நல்லதா இருக்கா கெட்டதா இருக்கான்னு யாருக்கும் தெரியாது இல்லையா. சாதகமா இருந்துச்சுன்னா இந்த இடத்துல டிக்கு சாதகத்துல இருக்கும், அது பாதகமா இருந்துச்சுன்னா இந்த இன்டு மார்க்ல டிக் இருக்கும். சாதகமும் இல்ல பாதகமும் இல்ல, ஜஸ்ட் அப்சர்வேஷன் தானா எண்ணியல் இருக்கும். அப்ப இதுல பாத்தீங்கன்னா உங்க லக்னத்தோட வலிமையை இந்த ஃபர்ஸ்ட் ஒரு செக்ஷன்ல பாத்துக்கலாம், ஒரு 12 பாவத்தோட வலிமையும் பாத்துக்கிறது. சரியா? அது மாதிரி லக்னாதிபதி முடிச்சிட்ட பிறகு லக்னாதிபதிக்கு லக்னமுடன் நின்ற கிரகம் அதோட எல்லா பலமும், அதுக்கப்புறம் லக்னாதிபதியுடன் நின்ற கிரகம் அதோட எல்லா பலமும், அதுக்கப்புறம் லக்னாதிபதிக்கு வீடு கொடுத்தவருக்கு நின்ற பலம், அது எல்லாத்தையும் நீங்க பார்க்கலாம். சரியா? மொத்தம் 101 ஐட்டம்ஸ்ல 39 ஐட்டம்ஸ் பொருந்தாது. அவுட் ஆஃப் 35ல 62ல 35 சாதகம், 27 பாதகம். அப்ப இந்த ஜாதகத்துல பல விஷயங்களை ஆராய்ஞ்சதுல 62 மொத்தம் 101 ஐட்டத்துல 39 ஐட்டம் பொருந்தாது. எண்ணியே பொருந்தாததை கழிச்சுட்டா 101ல 39 கழிச்சுட்டா 62, 62ல 35 சாதகமா இருக்கு, 27 பாதகமா இருக்கு.
இது வந்து லக்ன பாவத்துக்கானது. சரியா? இப்ப அதே மாதிரி 2ஆம் பாவத்துக்கு இங்க இருக்கு. 2ஆம் பாவம் 2ஆம் வீட்டோட அதிபதி, 2ஆம் வீட்டு அதிபதி நின்ற 2ஆம் வீட்டு அதிபதியுடன் என்ற கிரகம், 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வீடு கொடுத்தவன், அது மாதிரி 2ஆம் வீட்டு அதிபதிக்கு வீடு கொடுத்தவுடன் உடன் என்றவன், அது மாதிரி ஒரு அப்படியே நெக்ஸ்ட் லெவல் போகும். கம்ப்ளீட்டா 2ஆம் வீட்டோட வலு பார்ப்போம். அது மாதிரி 3ஆம் இடம் கீழேயே இருக்கும். 3ஆம் இடம், 4ஆம் இடம், 5ஆம் இடம், 6ஆம் இடம் வந்தீங்கன்னா அப்படியே கீழே வந்துகிட்டே இருக்கும். 12 பாவத்துக்கும் நீங்க வலு பார்த்துக்கலாம். அதாவது நீங்க மொத்த 12 பாவத்துக்கும் எப்படி வலு இருக்கு, அது ஒவ்வொரு கேள்விக்கு ஏத்த மாதிரி எந்த பாவத்தை பாக்குறீங்களோ அதை பார்த்துடலாம். அப்படி பார்க்கும் பொழுது மொத்தமா இங்க காமிச்சிட்டோம். அந்த ரிப்போர்ட் ஊஆமே ரிப்போர்ட்டை நீங்க இங்க ஓபன் பண்ணிட்டீங்கனாலே, ஊஆமே ரிப்போர்ட்டை வந்து நீங்க இங்க ஓபன் பண்ணிட்டீங்கனாலே 12 பாவத்துல முதல் பாவத்துல சாதகம் அதிகமா இருக்கா, பாதகம் அதிகமா இருக்கா? இப்ப இது என்னோட ஜாதகத்துல லக்னத்தை விட லக்னத்துல சாதகம் அதிகமா இருக்கு. 2ஆம் வீடு இன்னும் சாதகமா இருக்கு பாதகத்தை விட. 3ஆம் வீடு, 4ஆம் வீடு, 5ஆம் வீடு, 6ஆம் வீடு, 7ஆம் வீடு, 8ஆம் வீடு பார்க்க ஒரு ஓவராலா சாதகம் பாதகம் தெரியுது. இதே வந்து வேற ஒரு கிராஃப் டைப்லயும் நம்ம காமிச்சிருக்கோம் சாதகம் பாதகம். ஏதோ ஒரு இடத்துல 5ஆம் வீட்டுல வந்து சாதகத்தை விட பாதகம் ஒரு நூல் அதிகமா இருக்கு இந்த ஜாதகத்துல. அப்படின்னா 5ஆம் வீட்டுல வந்து இங்க மேல போறது தெரியுதா, இன்க்ரீஸ் ஆகுறது. இது வந்து கீழே ரெண்டு வந்து பாதகம், ப்ளூ வந்து சாதகம். அப்ப இந்த ஜாதகத்துல 12 அமைப்புல எந்த வீடு வந்து ரொம்ப ஒஸ்டா பாதிக்கப்பட்டிருக்குது அப்படின்னு பார்த்துக்கலாம். சரியா? இந்த கீழே வந்து ஏர் மாதிரி வருது, அது தப்பு. மற்றபடி இங்க இருக்கிறது கரெக்ட். அதெல்லாம் பிக்ஸ் பண்றேன் நான். இதெல்லாம் பண்ணி கிட்டத்தட்ட 3 மாசத்துக்கு முன்னாடி ஆச்சு. இதெல்லாம் இப்பதான் மொத்தமா நான் காமிக்கிறேன். இப்ப இருக்கிற காமிக்கிறதெல்லாம் நான் 6 மாசத்துல ஒவ்வொரு மாசம் பண்ணது. மொத்தமா முடிச்சுட்டு ரிலீஸ் பண்ணலாம், இன்னொரு 6 மாசம் கழிச்சு பண்ணலாம்னா நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் சஜஸ்ட் பண்ணாங்க. நீ மொத்தமா முடிச்சு ரிலீஸ் பண்றதுக்குள்ள போதும் ஆயிடும், பாதியா ரிலீஸ் பண்ணுன்னு சொன்னதுனால இன்னைக்கு பண்றேன் நான். சோ இந்த கிராஃப் உங்களுக்கு நிஜமாவே யூஸா இருக்கும். எந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணீங்கனாலும் அந்த ஜாதகத்துக்கு ஏற்ற மாதிரி நீங்க இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும், பாத்துக்கோங்க. சரியா? ஊஆமே. அதுக்கப்புறம் ஜாமக்கோல் வந்து நீங்க இந்த ஜாதகத்தை ஓபன் பண்ணி நீங்க தனியா ஜாமக்கோலுக்கு போக வேணாம். ஜாமக்கோல் நம்ம கொஞ்சம் வித்தியாசமா டிசைன் பண்ணிருக்கோம். சரியா? அதாவது நம்ம ஜாதகத்தை ஓபன் பண்ணிடுவோம். ஓபன் பண்ணிட்டு இந்த இடத்துல ஜாமக்கோல் செக்ஷன் வந்தீங்கன்னா இப்ப கரண்ட் டைமுக்கு ஜாமக்கோல் காமிக்கும். இப்ப நம்ம எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல ஜாமக்கோல் வந்து ரொம்ப பிளெயினா இருந்துச்சு இல்லையா? சோ இப்ப இத வந்து இந்த இடத்துல வந்து கொஞ்சம் கலர்ஃபுல்லா காமிச்சிருக்கிறோம், வேற பேட்டர்ன் மாத்திருக்கோம். சரியா? இப்படி பிளெயினா இருந்த ஜாமக்கோலை வந்து நம்ம இந்த மாதிரி வேற புது டிசைன்ல வந்து மாத்திருக்கிறோம். இதுல வந்து இப்போதைக்கு ஜாமக்கோல் இது மட்டும்தான், இந்த போர்ஷன் மட்டும்தான் போட்டிருக்கிறேன். இங்க நம்ம அடிஷனலா கொடுத்துருக்கிற மற்ற நிறைய விஷயங்கள்லாம் இதுல இன்னும் ஆட் பண்ணல. அதை நான் வர நாட்கள்ல ஆட் பண்றேன். சரியா? சோ ஜாமக்கோல் வித்தியாசமா பண்ணிருக்கிறோம். இன்னும் கொஞ்சம் ஈஸியா கலர்ஃபுல்லா பண்றதுக்கு ட்ரை பண்றோம். இதுல நிறைய ஃபியூச்சர்ஸ் ஆட் பண்ணுவோம், வர நாட்கள்ல வரும். சரியா? அது மாதிரி அடுத்து மூலத்தரவுகள். இந்த மூலத்தரவுகள் என்ன அப்படின்னா, என் ஸ்கிரீன் தெரியுதுல? ஓகே. இந்த மூலத்தரவுகள்னா என்னன்னா, நான் உங்ககிட்ட பல தடவை சொல்லியிருக்கிறேன் இல்லையா? நம்ம வந்து ஒரு ஜாதகம் உருவாக்குனா 2500 கிட்ட டேட்டா வரும் அப்படின்ட்டு. அந்த டேட்டா தான் இது. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இது என்னோட ஜாதகம் இல்லையா? இப்ப என்னோட ஜாதகத்தை நான் ஓபன் பண்ணிட்டேன்னா, நான் இப்ப இந்த இடத்துல மூலத்தரவுகள் போனேன்னா, இப்ப இந்த இவ்வளவு ரிப்போர்ட்டை நான் எப்படி உருவாக்குறேன் அப்படின்னா, பல்வேறு டேட்டாவை வச்சுதான் ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் நம்ம பாப்புலேட் பண்றோம் இல்லையா? இந்த ரிப்போர்ட் எல்லாம் சார் மியூட் போட்டுக்கோங்க சார். சோ பல்வேறு டேட்டாஸ் எல்லாத்தையும் நம்ம ஒரே இடத்துல வச்சிருக்கிறோம். இடத்துல வந்து நம்ம இந்த மூலத்தரவுகள் கிட்ட போனீங்கன்னா ஓபன் பண்ணிக்கணும். சாரி, மூலத்தரவுகள் போனீங்கன்னா அந்த ஒரு ஜாதகத்தை பத்தின 2357 ரெக்கார்டு இந்த ஜாதகத்துல இருக்கு. இப்ப இதை போயிட்டு நீங்க ஒன்னொன்னா தனித்தனியா போய் பார்க்கலாம், இல்ல நீங்க ஸ்பெசிபிக்கா சர்ச் பண்றதா இருந்தா சர்ச் பண்ணலாம். போயிட்டு நீங்க சந்திரன் அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா சந்திரனை பத்தின எல்லாமே இந்த இடத்துல இருக்கும். சரியா?
சனின்னு டைப் பண்ணீங்கன்னா சனியை பத்தின எல்லா தகவலும் ஒரே இடத்துல இருக்கும் உங்களுக்கு. சரியா? அப்ப ஆராய்ச்சி பண்றதுக்கு இது யூஸ்ஃபுல்லா இருக்கும். இப்ப வந்து நீங்க ராகு டைப் பண்ணீங்கன்னா ராகுவை பத்தின எல்லாமே இருக்கும். இப்ப இதை வந்து நீங்க எக்ஸெல்ல இம்போர்ட் பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஒரே ஒரே எக்ஸெல்ல ஒரு டக்குன்ட்டு வந்து இந்த ஒரு ஜாதகத்தினை பத்தின 2300 சொச்சம் வேல்யூஸ் வந்து உங்களுக்கு வந்துடும் ஒரே எக்ஸெல்ல. இது வந்து ஒரு ஜாதகத்தை பத்தி. இதுதான் நம்ம பண்ணிருக்கிற இந்த சாஃப்ட்வேரோட மூலம். அதாவது எப்படி சொல்றது, அடிநாதம் சொல்லுவோம் இல்லையா? எல்லா டேட்டாவையும் நம்ம ஒரே இடத்துல கொடுக்குறோம், அது யூசருக்கும் நம்ம கொடுக்குறோம். ஒரே எக்ஸெல்ல வந்துடும் அது எல்லாமே. பிடிஎஃபாவும் எக்ஸ்போர்ட் பண்ணிக்கலாம், சிஎஸ்வியாவும் எக்ஸ்போர்ட் ஆகும். சரியா? இப்ப வந்து நம்ம ராகுவை எடுத்துட்டு பண்ணீங்கன்னா எல்லாமே வரும். சர்ச் பண்ணீங்கன்னா அது சர்ச் பண்ணது மட்டும் வரும். புரியுதா? தெரியுதா? இந்த 2357 ரெக்கார்டு வருதுன்றது எக்ஸெல்ல திருப்பி எக்ஸப்ட் பண்ணி காட்டுறேன். மியூட் போட்டுக்கோங்கம்மா எல்லாரும். பாருங்க, 2357 வேல்யூ. அதாவது நம்ம மொத்த ஒரு ஜாதகத்தோட ஜாதகமே என் கையில இருக்குதுன்னு சொல்லுவாங்கல்ல, அது ஆக்சுவலி உண்மையிலேயே இதுதான். உன் ஜாதகமே என் கையில இருக்குடா அப்படின்னு கேஷுவலா சொல்லுவாங்கல்ல, அது இதுதான். உன் ஜாதகம்னா மூலத்தரவுகள். சரியா? இது நீங்க யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இந்த எண் கணிதம், இதுக்கு கீழே இந்த எண் கணிதமும் வெற்றி கேலண்டரும் இன்னும் இன்டகிரேட் பண்ணல. இந்த ரிப்போர்ட் எல்லாமே இன்னும் இன்டகிரேட் பண்ணல. இது கீழே இருக்கிறதெல்லாம் இல்ல, சிலதெல்லாம் பண்ணிருப்பேன். இப்ப டெம்பரவரியா நான் மாடிஃபை பண்றதுக்காக சிலதெல்லாம் பண்ணிருப்பேன். இதெல்லாம் வர வாரங்கள்ல வரும், எனேபிள் ஆகும். அடிஷ்னலா என்னென்ன பண்ணிருக்கிறோமோ அதெல்லாம் இங்க இருக்கிறது. கிளிக் பண்ண வரைக்கும் பாருங்க. சரியா? இப்போ நியூ ஹாரோஸ்கோப் கிளிக் பண்ணணும்னா இங்க போயிட்டு கிளிக் பண்ணிட்டு இங்க சேவ் பண்ணிக்கலாம். நான் என்ன பண்ணேன், இப்போ வந்து அழகா இந்தியா சும்மா ஒரு ஜாதகத்தை கிரியேட் பண்ணி காட்டுறேன். 15/8/1947 நியூ டெல்லி. ஒரு ஜாதகத்தை உருவாக்குனீங்கன்னா அது இங்க வந்துடும். அதை கிளிக் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகம் கிரியேட் பண்ணி பார்த்துக்கோங்க, எல்லாமே வந்துடும். சரியா? ஸோ இது இப்போதைக்கு இருக்கு. இன்னும் நிறைய பண்ணியிருக்கிறேன். ஒன்னொன்னுத்தையும் ஆட் பண்ணி ஒவ்வொரு வாரமும் புதுசு புதுசா சொல்லிக்கிட்டே இருப்பேன். ஆக்சுவலி இன்னைக்கு வந்து வேற ஒரு மாடியூல் முக்கியமா உங்களுக்கு காட்டுறதுக்கு இருந்தேன். ப்ரொடக்ஷன் சர்வர்ல வந்து ஒரு 2 நாளா அதை ட்ரை பண்ணும்போது அது சரியா ப்ரொடக்ஷன் சர்வர்ல உட்காரு, லோக்கல் சர்வர்ல வேலை செய்யுது. அதை நான் காமிக்கிறேன். இது என்னோட லோக்கல் சர்வர். சரியா? இந்த ஸ்கிரீன் தெரியுதா? ஓகே, இது என்னோட லோக்கல் சர்வர். இது வந்து ப்ரொடக்ஷன் சர்வர். இதுல வந்து இந்த சேவ்டு ஹாரோஸ்கோப்ஸ்க்கு கீழே மெனு இல்ல. இதுல வந்து இங்க ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இருக்குல்ல, ஆக்சுவலி இது வந்து லோக்கல்ல ஒர்க் ஆகுது. ப்ரொடக்ஷன்ல போட்டேன், 3 நாளா அதுல ஒரு இஷ்யூ இருக்கு. அதனால அதை கடைசி வரைக்கும் ட்ரை பண்ணேன், 4 மணி வரைக்கும். அதனால அதை இன்னைக்கு உங்களுக்கு சப்ரஸ் பண்ணி வச்சிருக்கிறேன். இது எப்படி ஒர்க் ஆகும்னு உங்களுக்கு காமிக்கிறேன். இது இந்த வாரத்துல உங்களுக்கு ஆட் ஆகும். சரியா? இது வந்து சாட் ஜிபிடி மாதிரி உங்களுக்கு ஒரு சிம்பிள் ஸ்கிரீன். சரியா? இதுல என்னடா ஒண்ணுமே இல்லை, எம்டியா இருக்குன்னு உங்களுக்கு தெரியும். ஆர்டிபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சூஸ் பண்ணீங்கன்னா எம்டியா ஒன்று வரும். இந்த இடத்துல கீழே டைப் மெசேஜ் இருக்குல்ல, இந்த இடத்துல போயிட்டு நீங்க சும்மா 29/10/1977 கொடுத்து என்டடிச்சேன்னா
ஜாதகம் எதுவுமே பண்ண வேணாம். அதாவது நம்ம வெறும் 29/10/1977 கொடுத்தோம்னா டேட் வந்து கொடுத்துருக்குறோம், டைம் கொடுக்கல, அதனால டைம் வந்து 000 எடுத்துக்கும், பிளேஸ் வந்து டிஃபால்ட்டா சென்னைன்னு எடுத்துக்கும். நான் இப்ப சொல்ல போறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த ப்ராஜெக்டோட ஸ்கோப் என்னன்றதை இது எக்ஸ்பிளைன் பண்றேன். இது அடுத்த வாரம் உங்களுக்கு வரும் பொழுது உங்களுக்கு திருப்பி சொல்றேன் நான். சரியா? இதுல போயிட்டு நீங்க 29/10/1977 21:30 செகண்ட்ஸ் கொடுக்காம போடுறேன். போட்டா செகண்ட் 0 எடுத்துக்கும், ஆட்டோமேட்டிக்கா ஜாதகத்தை கிரியேட் பண்ணும். சரியா? இதுலயே வந்துட்டு நீங்க 29/10/1977 21:30 00 டைமும் கொடுக்கலாம். கொடுத்துட்டு பக்கத்துல ஊர் பேரும் கொடுக்கலாம். மதுரை, சென்னை ஏதாச்சும் கொடுக்கலாம். அப்ப எந்த ஊரோ அந்த ஊர் ஆட்டோமேட்டிக்கா எடுத்துக்கும். ஒரு ஜாதகத்தை நீங்க கிரியேட் பண்றதுக்கு 1 செகண்ட் தான். நீங்க எங்கேயும் போயிட்டு நீங்க எல்லாம் போயிட்டு நியூ ஹாரோஸ்கோப்ல போயிட்டு இங்க பேரை டைப் பண்ணி, ஃபாதர் நேம் டைப் பண்ணி, மதர் நேம் டைப் பண்ணி, இங்க வந்து டேட் ஆஃப் பர்த் டைப் பண்ணி, அப்புறம் டைம் இங்க போய் சூஸ் பண்ணி, இங்க போய் பிளேஸ் ஆஃப் பர்த் சூஸ் பண்ணி, இதெல்லாம் பண்ண வேணாம். நீங்க இந்த ஸ்கிரீன்ல இருந்தீங்கன்னா எந்த டேட் ஆஃப் பர்த்தோ 1910 1901 1982 1302 ஏதாச்சும் ஒரு ஊர் டைப் பண்ணீங்கன்னா அந்த ஜாதகம் வந்துருச்சா? இப்ப இது பக்கத்துல வந்து ஊர் பேர் பக்கத்துல ஒரு ஆள் பேரை டைப் பண்ணீங்கன்னா அந்த ஆள் பேரை வந்துடும். சரியா? சும்மா டைப் பண்ண 10/03/1967 03/04 00 நியூ டெல்லி ராஜேஷ் பேர் டைப் பண்ண பேரோட கிரியேட் ஆகும். சரியா? ஸோ இந்த மாதிரி வந்து யூ ஹேவ் ஆப்ஷன்ஸ் நிறைய இருக்கு. இது எல்லாமே வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் கான்செப்ட்ல எழுதி இருக்கிறேன். சரியா? ஸோ இதுல வந்து எல்லாமே இங்கேயே கொடுக்கலாம். நீங்க இங்க என்னென்ன கமாண்ட் வேலை செய்யும்போது இது உங்களுக்கு ரிலீஸ் ஆயிட்ட பிறகு சொல்றேன். இந்த இடத்துல வந்து நீங்க வந்து எத்தனை ஜாதகத்தை வேணாலும் ஓபன் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல வாய்ஸ் ஓவர்லயும் நீங்க கொடுக்கலாம். இந்த இடத்துல நான் இங்க ஒரு பட்டன் வச்சிருக்கிறேன்ல, இதை கிளிக் பண்ணீங்கன்னா மைக் பட்டன், இதை கிளிக் பண்ணனா நான் இப்ப பேசுறேன் பாருங்க. கிளிக் பண்ணிட்டா 29/10/1977 21:30 வந்துச்சா? இது ஆட்டோமேட்டிக்கா ஜாதகம் வர மாதிரி என்ட்ரு அடிக்கிற மாதிரி இப்ப நான் கொடுத்துருக்கிறேன். அது நிறைய இருக்கு, நான் சொல்றேன் வர நாட்கள்ல இது எப்படி ஆப்டிமைஸ் பண்ணலாம்னு சொல்றேன். நீங்க வந்து ஜாதகம் டைப் பண்ண கூட வேணாம். நீங்க என்ன பண்ணலாம், இந்த வாய்ஸை சூஸ் பண்ணிட்டு டைப் பண்ணாலே பேசினாலே ஜாதகம் வந்துடும். D1 சொன்னா D1 வரும், D2னா D2 வரும், ஜாமக்கோல்னு பேசுனீங்கன்னா ஜாமக்கோல் வந்துடும். கம்பேர் மதர்ஸ் ரிலேஷன்ஷிப்னா அம்மாவோட ரிலேஷன்ஷிப்பும் உங்களோட ரிலேஷன்ஷிப்பும் வரும். கம்பேர் ஃப்ரெண்ட், அதாவது கம்பேர் பண்றது, நம்ம பொருத்தம் பார்க்கறதுல ஒவ்வொரு விஷயத்தையும் அது மாதிரி எல்லாமே வந்து நம்ம ஒரு ஜஸ்ட் ஒரு வாயில சொன்னாலே வரா மாதிரி, இல்ல ஜஸ்ட் 2 லைன் டைப் பண்ணாலே. சரியா? இதெல்லாம் எந்த கான்செப்ட்ல நம்ம பண்றோம்னா, சாட் ஜிபிடி உங்களுக்கு வந்திருக்கு இல்லையா? இந்த சாட் ஜிபிடி வந்து மைக்ரோசாஃப்ட் ஏஐ, ஓகேவா? கூகுள் வந்து என்ன பண்றாங்க, ஜெமினின்னு ஒண்ணு கொடுத்துருக்காங்க. இது ரெண்டும் தான் இப்போதைக்கு ஏஐ டூல்ஸ்ல இருக்கிறது. அதாவது நீங்க கூகுள்ல போயிட்டு chatgpt.com போங்க. உங்க கூகுளோட இதுல போயிட்டு ஜெமினின் இதுல கூகுள்ல நிறைய இருக்கும் இல்லையா, அதுல ஜெமினின் இருக்கும் இல்லையா, இது ரெண்டும் ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. இது ரெண்டத்துல போயிட்டு நீங்க எது கேட்டாலும் அது வந்து கொடுக்கும். சரியா? ஃபார் எக்ஸாம்பிள் அஸ்ட்ராலஜி கூட இதுவே சொல்லும், ஆனா டீடைலா சொல்லாது. இதுல போயிட்டு வாட் இஸ் அஸ்ட்ராலஜி அப்படின்னு டைப் பண்ணீங்கன்னா, தப்பா டைப் பண்ணா கூட அதுவே புரிஞ்சுட்டு சொல்லும். வாட்ஸ்அப்ல இருக்குல்ல சார், ஏஐ கொடுத்துருக்காங்க, இப்போ வந்துருக்குது இப்ப. சரியா? ஜெமினில போயிட்டு நான் என்ன பண்றேன், வாட் இஸ் அஸ்ட்ராலஜி கொடுக்குறேன். வாட் இஸ் அஸ்ட்ராலஜி இப்ப வந்து அடுத்த உலகம் எப்படி போகுதுன்னு உங்களுக்கு சொல்லிடுறேன். நீங்க அப்டேட் ஆகலைன்னா நீங்க கஷ்டப்படுவீங்கன்றதுக்காக தான் இதை நான் சொல்றேன். இதுக்கு பேரு வந்து நியூட்ரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், NPL, நியூட்ரல்
NTL நியூட்ரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங் என்ற ஒரு கான்செப்ட்ல நீங்க என்ன டைப் பண்ணாலும் அதை புரிஞ்சுக்கும். இதுல நீங்க ப்ரோக்ராம் எழுத சொன்னா பண்ணும், இமேஜ் ஜெனரேட் பண்ண சொன்னா பண்ணும். ரைட் பைத்தான் ப்ரோக்ராம் டு find a word is a palindrome. ப்ரோக்ராம் எழுதி கொடுக்குதா ChatGPT? இதே ஜெமினில போயிட்டு இதே தான் கொடுக்குறேன் நான். சரியா? ரைட் அப் ப்ரோக்ராம் ஜெமினி எழுதும், கொடுக்குதா? இந்த மாதிரி எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் வந்து உங்களுக்கு என்ன பண்ணுது ChatGPT. இது எப்படி ஒர்க் ஆகுதோ அது மாதிரி இதுல வந்து நீங்க அஸ்ட்ராலஜி ரிலேட்டடா என்ன டைப் பண்ணாலும் அதுக்கான பதில அஸ்ட்ராலஜி டொமைன்ல கொடுக்கறதுக்கான முயற்சியில இருக்கு. ஸோ அப்ப நம்ம இறங்கி இருக்கிறது ரொம்ப பெரிய வேலையில இறங்கி இருக்கிறோம். அதோட ஆரம்ப கட்டத்துல இருக்கிறோம். இன்னொரு 6 மாசத்துல நம்ம ஒரு நல்ல நிலையை அடைவோம். தொடர்ந்து வந்து இதுல டிராவல் பண்ணா மட்டும்தான் நம்ம இதுல என்னென்ன பண்ணிட்டு இருக்கிறோம்ன்றது உங்களுக்கு புரியும். ஸோ இப்போதைக்கு நான் என்ன பண்ணிருக்கிறேன், வாரத்துக்கு ஒரு மீட்டிங் இது மாதிரி சண்டே போடுறேன். ஒவ்வொரு வாரம் நான் என்ன டெவலப் பண்ணியிருக்கிறேனோ, என்ன அப்டேட் பண்ணியிருக்கிறோனோ அதை சொல்லிட்டு இருக்கிறேன் உங்களுக்கு. ஸோ ஒரு 3 மாசம் டிராவல் பண்ணீங்கன்னா நம்ம நிறைய இதுல பண்ணியிருப்போம். ஸோ இப்போ எப்படி இப்போ இந்த இடத்துல ஒரு ப்ரோக்ராம் இது எழுதுச்சு, நம்ம ஒரு கொடுத்தா ப்ரோக்ராம் எழுதும், என்ன சொன்னாலும் செய்யும் இது. சரியா? அது மாதிரி இதுக்கு பேரு ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங்னு கொண்டு வந்துட்டாங்க. இதுக்கு பேர் என்னது? ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். அதாவது நீங்க வந்து ப்ராம்ப்ட் தான் பண்ணுவீங்க, நீங்க சொல்லுவீங்க, அது செய்யும். ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங். நீங்க வந்து சரியா செய்தா, சப்போஸ் அது தப்பா செஞ்சிச்சுன்னா அதுக்கு கரெக்டான இன்புட் மட்டும் நீங்க கொடுப்பீங்க. அதாவது நீங்க மொத்தமா 1000 லைன் ப்ரோக்ராம் எழுத வேணாம். நீங்க இதை சொன்னீங்கன்னா அது கொடுக்கும். அது கொடுக்கறத நீங்க எக்ஸிக்யூட் பண்ணணும். தப்பா இருந்துச்சுன்னா திருப்பி தப்பா இருக்குன்னு சொல்லணும். அது வந்து இப்ப வந்து இதை என்ன பண்ணுச்சு, பைத்தான்ல எழுதுச்சா, இதை வந்து ப்ளீஸ் கிவ் திஸ் ப்ரோக்ராம் இன் PHP ன்னா இதே ப்ரோக்ராம் PHP ல கொடுக்கும். புரியுதா? இதை நான் உட்காந்து ஒரு ப்ரோக்ராம் எழுதணும்னா எவ்வளவு நேரம் ஆகும் பாருங்க. அப்ப ப்ளீஸ் கிவ் திஸ் இன் C-னா C-ல கொடுக்கும். ப்ளீஸ் கிவ் திஸ் இன் ஜாவானா ஜாவால கொடுக்கும். அப்ப ப்ரோக்ராமர்ன்ற ஒரு வம்சத்தையே அழிச்சிரும் இது. அது மாதிரி கஷ்டப்பட்டு 4 வருஷம் இன்ஜினியரிங் படிச்சு சாஃப்ட்வேர் இன்ஜினியரா போகணுன்ற உங்களோட விஷயத்துல எல்லாம் இது என்ன பண்ணுது, டஃப் கொடுக்குது. அது மாதிரி நீங்க 10 வருஷம் 20 வருஷம் அஸ்ட்ராலஜி படிச்சிருந்தாலும் அடுத்து என்ன ஆகும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மாதிரி ப்ராம்ப்ட் அஸ்ட்ராலஜர்னு வந்துடும். சரியா? இது வந்து நான் மட்டும் பண்ணல, எல்லா சாஃப்ட்வேர் இப்ப என்ன பார்த்து எல்லா அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர் பண்றவங்களும் இதை ஆரம்பிச்சிருக்கிறாங்க. கிராஜுவலி இன்னும் ஒரு வருஷத்துல அஸ்ட்ராலஜர் அப்படின்ற டெக்னாலஜி வந்துடும். அப்ப உங்களை விட ஞாபகம் வச்சுக்கோ, இது உங்களை விட எடுத்து சொல்லும் இந்த சிஸ்டம் எப்படி இருக்கும், வேலை செய்யும் அப்படின்னா நம்ம நினைக்கிறத விட அட்வான்ஸ்டா வேலை செய்யும். இது வந்து லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல் அப்படின்ற கான்செப்ட்ல வேலை செய்யுது. ஸ்கிரீனை வந்து ஸ்டாப் பண்ணிடுறேன். லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல்ன்ற கான்செப்ட்ல இது வேலை செய்யுது. சரியா? இந்த கான்செப்ட்ல இது எப்படி வேலை செய்யும் அப்படின்னா செட்டிங்ஸ், பேக்ரவுண்ட். ஓகே, சோ லார்ஜ் பேக்ரவுண்ட் எடுக்கலையா? ஒரே நிமிஷம். கலக்குறீங்க சார், சூப்பரா பண்றீங்க, நல்லது சார். ஓகே, சோ இப்போ என்னன்னா லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூல்ன்ற கான்செப்ட்ல உலகத்துல இருக்கிற எல்லா டேட்டாவையும் ஒன்னா கொண்டு வந்து நேச்சுரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங்ன்றதுல நீங்க என்ன பேசினாலும் நீங்க என்ன சொல்ல வரீங்கன்றத புரிஞ்சுக்கிட்டு அதுவே ஒரு அவுட்புட்டை கொடுக்கும். இது வந்து வேற எல்லாத்துக்கும் வந்துருச்சு. இதை நம்ம அஸ்ட்ராலஜில கொண்டு வரோம். சரியா? இது நம்ம அஸ்ட்ராலஜில கொண்டு வந்தா எல்லாரும் கொண்டு வருவாங்க. அப்ப தனிப்பட்ட முறையில வந்து உங்களுக்கு வந்து என்ன ஆகும், ப்ராம்ப்ட் இன்ஜினியரிங் மாதிரி ப்ராம்ப்ட் அஸ்ட்ராலஜர் என்ற லெவலுக்கு மாறிடும். அப்ப
நீங்க உங்களை அப்டேட் பண்ணிக்கிட்டு நீங்க இந்த கம்ப்யூட்டரை பீட் பண்ற அளவுக்கு நாலேஜ்ஃபுல்லா இருந்தாதான் இந்த ஃபீல்ட்ல தக்க வச்சுக்க முடியும். சரியா? சோ அதுதான் நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது. அப்ப அஸ்ட்ராலஜி ஃபீல்ட் வந்து வேற டைமென்ஷன்ல மாறுது. நீங்க இப்ப இருக்கிற மாதிரி இல்ல. அடுத்த 6 மாசத்துல இது வேற லெவல்ல இருக்கும். அதுக்கு அடுத்த 6 மாசத்துல இது வேற லெவல்ல இருக்கும். இன்னும் 20 வருஷம் கழிச்சு என் பசங்க எப்படி இந்த பூமியில வாழ போறாங்கன்னு எனக்கு பயமா இருக்கு. நானும் வந்து கல்யாணகுமார் சாரும் இந்த கலைமகள் சாஃப்ட்வேர் ஓனரும் இந்த வாரம் பேசிட்டு இருந்தோம். நாங்க 2 பேரும் என்ன பயந்தோம்னா, நம்ம வாழ்றோம், இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு நம்ம பசங்க எப்படி இந்த பூமியில வாழ போறாங்க, அவ்வளவு காம்படிஷனா இருக்குமே, இந்த மெஷின்ஸ் வந்து உலகத்தை ஆட்டி படைக்க போதே அப்படின்ற ஒரு பயத்தை நாங்க பகிர்ந்துக்கிட்டோம். ஸோ நம்ம கிராஜுவலா அதை நோக்கி போறோம். சரியா? ஸோ தொடர்ந்து இருங்க. ஃபைனலா எண்ட் ஆஃப் த டேல இந்த ரிப்போர்ட்லாம் ஃபைனலா எங்க வந்து லேண்ட் ஆகும் அப்படின்னு நான் சொல்றேன். நான் வந்து 6 மாசத்துக்கு முன்னாடி என்ன எழுதணும்னு, என்ன அவுட்புட் வரணும்னு நினைச்சனோ நான் இன்னும் அதுக்கே போல. அதாவது ஒரு என்ன நான் நினைச்சேன் அப்படின்னா, வழியறிதல் அப்படின்ற ஒரு ஒரு திருக்குறள் இருக்கு. சரியா? அந்த திருக்குறள் வந்து நான் உங்களுக்கு காமிக்கிறேன். எக்ஸாக்டா அஸ்ட்ராலஜி வந்து நம்ம அதை நோக்கி தான் போகணும். சரியா? நம்ம ரிப்போர்ட் வந்து அஸ்ட்ராலஜில அந்த ஒற்றை திருக்குறள் அதை நோக்கி தான் நம்ம போறோம். சரியா? இந்த திருக்குறள் தான் ஸ்கிரீன் காமிக்கிறேன். நான் ஒரு நிமிஷம் ஷேர் பண்றேன். ஸ்கிரீன் தெரியும் நினைக்கிறேன். வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். இந்த ஒரு குறள்ல தான் நம்ம அஸ்ட்ராலஜியோட ரிப்போர்ட்ஸ் வந்து அடங்கணும். சரியா? வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும் துணை வழியும் தூக்கி செயல். அதாவது ஜோசியர்கிட்ட வரவங்க ஒரு தேவைக்கு வராங்க, தேவை இருக்கு, அவங்க ஒண்ணு ஆசைப்படுறாங்க. அது வந்து அடிப்படை தேவையா இருக்கலாம், அத்தியாவசிய தேவையா இருக்கலாம், இல்ல என்ஹான்ஸ்மெண்டா இருக்கலாம். பெட்டர் டு ஹேவ், நைஸ் டு ஹேவ் அப்படின்ற கான்செப்ட்ல இருக்கலாம். அப்ப அடிப்படை வாழ்வாதாரத்திலேயே ஏதோ ஒரு பிரச்சனை, ஒரு வாழ்க்கையில ஒரு ஒரு குழந்தை வேணும், இல்ல கல்யாணமே ஆகல, வேலை கிடைக்கல, இதெல்லாம் அடிப்படை. ஒரு மந்திரி ஆகணும், ஒரு தொழிலதிபர் ஆகணும்ன்றது என்ஹான்ஸ்மெண்ட், நைஸ் டு ஹேவ். அப்ப வாழ்வதற்கு தேவையான அடிப்படை தேவையா, இல்ல நைஸ் டு ஹேவா, இல்ல உயர்ந்த லட்சியமா, அது எதுவா வேணாலும் இருக்கலாம். ஆக ஒரு தேவைக்கு ஜாதகம் பார்க்க வராங்க. என்ன தேவை, என்ன கொஸ்டின், அந்த கொஸ்டின் தான் வினை வழியும். சரியா? அப்ப என்ன கொஸ்டினோ அந்த கொஸ்டினை அடையிறதுக்கு அந்த பர்டிகுலர் ஜாதகருக்கு வலு இருக்கா, தன் வழியும். ஒரு ஜாதகர் ஒன்ன எதிர்பார்க்கிறாரு. ஃபார் எக்ஸாம்பிள், அவர் வந்து ஒரு ஐஏஎஸ் ஆபீசர் ஆகணும்னு நினைக்கிறாரு, இல்ல கவர்மெண்ட் வேலை தேடுறாரு, இல்ல டாக்டர் ஆகணும்னு நினைக்கிறாரு. இப்படி வச்சுப்போம் சிம்பிளா. அப்ப ஒரு ஜாதகர் பாக்குறாங்க, அவருக்கு வந்து ஒரு ஆசை இருக்கு, ஒரு அரசு வேலையோ இல்ல ஒரு டாக்டரோ ஏதோ ஒரு வேலைக்காக அவரு ட்ரை பண்றாரு. அப்ப வினை வழின்றது அது ஆகுறது, அந்த வேலைக்கு போய் சேர்றது. தன் வழி, அந்த வேலையை சேர்றதுக்கு இவருக்கு ஜாதக ரீதியா என்ன வலிமை இருக்கு. மாற்றான் வழியும், மாற்றான் வழியும் அப்படின்னா காம்படிஷன்ல 5 பேர் இருக்கிறாங்களா, 10 பேர் இருக்கிறாங்களா, 50,000 பேர் இருக்கிறாங்களா, 5 லட்சம் பேர் இருக்கிறாங்களா. நீட் எக்ஸாம் எழுதினாதான் என்ன ஆகுது, இப்ப டாக்டருக்கு கிடைக்குது. அப்ப தனிப்பட்ட ஒரு ஜாதகம் வருது. அப்ப அந்த ஜாதகம் வரும் பொழுது ஐஏஎஸ் ஆவனான்னு கேட்பாங்க. நம்ம ஜாதகம் பார்த்துட்டு ஓகே, உனக்கு வந்து சூரியன் நல்லா இருக்கு, சிம்மம் நல்லா இருக்கு, நீ ஆயிடுவப்பா அப்படின்னு சொல்லி அனுப்புறோம். கரெக்டா? அது தப்பு. அப்ப அவனோட காம்படிஷன் யாரு, எத்தனை பேர் எக்ஸாம் எழுதுறாங்களோ அத்தனை பேரும் காம்படிஷன். அப்ப வினை வழியும் தன் வழியும் மாற்றான் வழியும். அப்ப அந்த மாற்றான் வழி என்ன, அது நமக்கு எக்ஸ், அது தெரியல. ஏன்னா கூட எழுதுறவன் 1,00,000 பேர் எழுதுறான். அடுத்து துணை வழியும். இப்ப உனக்கு சப்போர்ட் பண்றவன் யாரு, உனக்கு சப்போர்ட் பண்றவன் யாரு, அவன் உனக்கு எப்படி ஹெல்ப் பண்ண போறான். உனக்கு அம்மா அப்பா சப்போர்ட் பண்ண போறாங்களா, இல்ல அப்பா வந்து இன்ஃபுளுயன்ஸ் பண்ணி காசு கீசு கொடுத்து வேலை வாங்கி தர போறாரா, இல்ல வேற ஏதோ உன்னோட நண்பர்களோ இல்ல உங்க அப்பா அம்மாவுக்கு தெரிஞ்சவங்களோ இல்ல வேற யாரோ உன்னோட ஏதோ ஒரு வேலைக்கு செய்ய போறாங்களா. எக்ஸாம்பிளுக்கு நான் கவர்மெண்ட் ஜாப் சொன்னேன்.
எந்த வேலையோ ஜாதகத்துல வராங்கன்னா அந்த எந்த வேலையா இருந்தாலும் இந்த 5 பாயிண்ட் வினை வலியும் தன் வலியும் மாற்றான் வலியும் துணை வலியும் தூக்கி செயல் இத டிஃப்ரெண்ட் பேட்டர்ன்ல எடுத்து அதை டேட்டாவா கன்வெர்ட் பண்ணி அது நடக்கிற அன்னைக்கு இதெல்லாமே என்னது வலியறிதல் ஃபர்ஸ்ட் பார்த்துட்டு அதுக்கப்புறம் பிளானிங் வலி அறிஞ்சிட்டோம். நம்ம யாரு, நம்ம செய்ய போறதுக்கு நமக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, நம்மளோட ஆப்போனன்ட்டுக்கு என்ன ஸ்ட்ரென்த் இருக்கு, நமக்கு ஹெல்ப் பண்றவங்க ஸ்ட்ரென்த் என்னன்றது நம்ம சாஃப்ட்வேர்ல பார்க்கணும். பார்த்து முடிச்சுட்டு நான் ஒரு திட்டம் போடுவோம் இல்லையா, இந்த திட்டம் போடும் பொழுது எக்ஸிகியூஷன் அந்த திட்டத்தை என்னைக்கு நடத்தணும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்குல்ல, அதுதான் முகூர்த்தம் கணித்தல். நம்ம இன்னைக்கு இங்க இருந்து மார்ஸுக்கு ஒரு ராக்கெட் அனுப்பணும் அப்படின்னு ISRO பிளான் பண்ணிருச்சுன்னா வருஷத்துல 365 நாள்ல என்னைக்கு வேணாலும் மார்ஸுக்கு ராக்கெட் அனுப்ப முடியாது. ஏன்னா மார்ஸ் பூமியை சுத்திட்டு வர அந்த போர்ஷன்ல பூமியை சுத்திட்டு வர அந்த போர்ஷன்ல ஒரு குறிப்பிட்ட மாசத்துலதான் பூமிக்கு கிட்ட இருக்கும், ஒரு குறிப்பிட்ட மாசத்துல பூமியை விட்டு ரொம்ப தூரமா இருக்கும். அப்ப நீங்க பாட்டுக்கு என்னைக்கோ ஒரு நாள் கிளம்புறேன்னு சொல்லி கிளம்புனீங்கன்னா நீங்க நினைச்ச நாள்ல போக முடியாது. 3 மாசத்துலயும் மார்ஸ்க்கு போலாம், ஒரு வருஷத்துலயும் மார்ஸ்க்கு போலாம். என்னைக்கு கிளம்புறீங்கன்றத பொறுத்து தான். இதுதான் முகூர்த்தம். எல்லாரும் தப்பா புரிஞ்சுக்கிறோம். அப்ப எக்ஸாக்டா நாளைக்கு யாராச்சும் கேட்டா எல்லா நாளுமே நல்ல நாள் தான், எல்லா நேரமுமே நல்ல நேரம் தான்ட்டு ஜோசியத்தை கிண்டல் பண்றவங்க உங்ககிட்ட கேட்டாங்கன்னா இந்த எக்ஸாம்பிள சொல்லுங்க. இன்னைக்கு இங்க இருந்து மார்ஸ்க்கு நீங்க ராக்கெட் அனுப்பிச்சீங்கன்னா இன்னைக்கு கிளம்பிச்சுன்னா அது நீங்க நினைக்கிற நேரத்துல அதுகிட்ட இருக்கிற ஃபியூயல்ல இவ்வளவு தூரம் தான் போகும், அந்த இடத்துல மார்ஸ் இருக்காது. அப்ப உங்க ராக்கெட்ல இவ்வளவுதான் ஃபியூயல் வச்சுக்க முடியும்னு ஒரு கெப்பாசிட்டி இருக்கு. உங்களோட கெப்பாசிட்டி தன் வலியும் மாற்றான் வலியும், மாற்றான் தூரத்துல இருக்கிறானா கிட்ட இருக்கிறானா, அப்ப தன் வலியும் மாற்றான் வலியும் மார்ஸ் எங்க இருக்குது. அப்ப மார்ஸ் உன்கிட்ட எப்ப வருது, அப்ப உன்கிட்ட இருக்கிற ஃபியூயல்ல ஒரு இவ்வளவு நாள் தான் பயணப்பட முடியும். உன்கிட்ட இருக்கிற ஃபியூயல் டெக்னாலஜில இவ்வளவு நாள் தான் பயணப்பட முடியும்னா அப்ப மார்ஸ் இந்த இடத்துல வரணும்னா இந்த இடத்துல வரும்பொழுது நீ என்னைக்கு கிளம்புனா இந்த டிராவல்ல இந்த ஆர்பிட்ல போனீங்கன்னா இந்த டேட்ல அங்க போய் இறங்குவேன்றதை தெரிஞ்சுதான் ராக்கெட் விடுறாங்க. அப்படிதான் எல்லா வேலையும் செய்யணும். அப்ப நம்ம ஒரு முகூர்த்தம் குறிக்கிறது எப்ப குறிக்கணும், அப்ப வலியறிதல் ஒரு விஷயத்துக்கு சயின்டிபிக்கா நம்ம போறோம்னா வலியறிதல், அதுக்கப்புறம் அதை திட்டமிட்ட பிறகு அதை எப்ப எக்ஸிக்யூட் பண்ணணும், எக்ஸிக்யூட் பண்ணும்போது வெவ்வேறு ஸ்டேஜஸ்ல அது கரெக்டா ஒர்க் ஆகிட்டு இருக்குதா, ராக்கெட் போயிட்டே இருக்கும் போது அது ஒவ்வொரு ஸ்டேஜஸ்ல ஒவ்வொரு கவுண்ட் அவுட் ப்ராசஸ முடிக்குதா, ஸ்டேஜ் 1 முடிச்சிச்சா, ஸ்டேஜ் 2 முடிச்சிச்சா, ஸ்டேஜ் 3 முடிச்சிச்சா, இந்த மாதிரி பிளான் பண்ணி ஒரு சயின்டிபிக்கா ஒரு ப்ராஜெக்ட ஒரு வேலையை செய்யறதுக்கு தான் இப்ப எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோல் சிஸ்டத்தை நம்ம கொண்டு வரோம். அப்ப எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் ஆர்பிட்டல் இன்ஃப்ளூயன்ஸ் கண்ட்ரோலோட வருங்கால நோக்கம் நியர் த ஃபியூச்சர் ஜாதகம் எடுத்தோன்னே பார்த்துட்டு போப்பா அப்படின்னு காசை வாங்கிட்டு போடுறது கிடையாது. ஒருத்தர் வராரு, எனக்கு 5 வருஷமா கல்யாணம் ஆகலைங்க, கல்யாணம் தடைப்பட்டு இருக்குதுன்னா அதை ஒரு ப்ராஜெக்டா எடுத்து வைக்கணும். எனக்கு கல்யாணம் ஆகி 10 வருஷம் ஆச்சுங்க, எனக்கு குழந்தை பிறக்கல அப்படின்னா அது ஒரு ப்ராஜெக்டா எடுத்து வைக்கணும். அப்படி எடுத்து வைக்கும் பொழுது அவரோட வலியறிதல் இது எல்லாத்தையும் பிளான் பண்ணி இது சொல்லும். இந்த சிஸ்டம் எப்படி சொல்லும், எப்படி நம்ம பில்ட் பண்றோம்னா மெஷின் லேர்னிங் அப்படின்ற ஒரு கான்செப்டை நம்ம இதுல கொண்டு வரோம். மெஷின் லேர்னிங் எப்படி ஒர்க் ஆகும் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் திருமண தடைக்குன்னு சொல்லிட்டு நம்ம ஆல்ரெடி நிறைய ரிசர்ச் பண்ணி கடந்த 1 வருஷத்துல திருமண பொருத்தத்துக்கு எல்லாம் கிளாஸ் எல்லாம் எடுத்தோம். நம்ம திருமண பொருத்தத்துல மேக்சிமம் நிறைய பாயிண்ட்ஸ் எடுத்து வச்சிருக்கோம். ஓகேவா? அப்ப எந்த காம்பினேஷன்ல ஜாதகங்கள் இரு ஜாதக கூட்டு விளைவுகள் இருந்துச்சுன்னா அவங்க டைவர்ஸ்க்கு போறாங்க, இல்ல ஹஸ்பண்டோ ஒய்ஃபோ இறந்துடுறாங்க. எந்தெந்த ஜாதகங்கள்ல எக்ஸப்ஷன் இருந்துச்சுன்னா இந்த எல்லா விதிகளும் இருந்தாலும் அவங்க 50 வருஷம் ஒன்னா வாழ்றாங்கன்ற ரூல்ஸ் எல்லாம் வச்சிருக்கிறோம் இல்லையா. இது எல்லாமே நம்ம அதுல ஃபீட் பண்றோம், மிஷின் லேர்னிங் ட்ரெயின் பண்றோம். திருமண பொருத்தத்துக்குன்னு சொல்லி தனியா ஒரு மிஷின் லேர்னிங் ப்ராசஸ நம்ம ட்ரெயின் பண்றோம் இந்த சாஃப்ட்வேர்ல. அது மாதிரி குழந்தையின்மையா அந்த ஒரு பிரச்சனைக்கு தனியா ஒரு மிஷின் லேர்னிங் மாடியூல ட்ரெயின் பண்றோம். அது மாதிரி ஒவ்வொரு கேள்விக்கும் நம்ம ஒரு மிஷின் லேர்னிங் மாடியூல இதுல ட்ரெயின் பண்றோம். இது புதுசா ஒரு ஜாதகம் வரும்போது எக்ஸிஸ்டிங்கா நம்ம ஆல்ரெடி நம்ம பண்ணியிருக்கிற எல்லா சாஃப்ட்வேரும் எப்படி வேலை செய்யும்னா, நம்ம ஒரு 1000 கண்டிஷன் எழுதியிருப்போம். அந்த கண்டிஷன் இஃப் கண்டிஷன் இப்படி இருந்து லக்னம் இங்க இருந்து சந்திரன் இங்க இருந்து
இது பார்த்தா இது இருந்துச்சுன்னா இந்த பலன் அப்படின்னு நம்ம எழுதியிருக்கோம். இப்ப நம்ம எழுதிட்டு இருக்கிற மாடியூல் எப்படி வேலை செய்யும்னா அதுவே டிசைட் பண்ணும். ஆல்ரெடி 1000 ஜாதகம் அதுகிட்ட இருந்துச்சுன்னா இந்த 1000 ஜாதகத்தை அதுவே கம்பேர் பண்ணி உன் ஜாதகத்துல இவ்வளவு மேப் இருக்குது, இப்ப இது பர்சன்டேஜ் இது கரெக்டா வேலை செய்யும், நீ தைரியமா பண்ணுன்னு டேட்டாவோட கொடுக்கும். அப்ப புதுசா ஆட் பண்ண கிராஜுவலா அதுவே முடிவெடுக்கும். அப்ப நம்மளை விட இந்த சிஸ்டம் வந்து அதுவே முடிவெடுத்து இது ஒர்க் ஆகும், இது ஒர்க் ஆகாது, இதை இந்த டேட்ல பண்ணினா ஒர்க் ஆகும், இது இந்த டேட்ல பண்ணா ஒர்க் ஆகாது, இந்த ஆப்ஷன்ஸ்ல போச்சுன்னா இது ஃபெயிலியர்ல போயிடும், இது போகாதுன்ட்டு இதுவே தானாவே முடிவெடுத்து சொல்லும். ஸோ அப்ப நம்ம நியூட்ரல் லாங்குவேஜ் ப்ராசஸிங், லார்ஜ் லாங்குவேஜ் மாடியூலு, மெஷின் லேர்னிங்கு, வாய்ஸ் ரெகக்னைசேஷனு, ஹியூஜ் நம்பர் ஆஃப் டேட்டா, இது எல்லாத்தையும் போட்டுதான் இதை ரெடி பண்றோம். சரியா? இது சாமானியமா நடந்து முடிகிற வேலை இல்லை. ஆனாலும் நான் சொன்ன மாதிரி தான் புலிவால புடிச்ச கதையா இருக்கிறதுனால இதுக்குள்ள நான் இறங்கிட்டேன், நான் போறேன். அப்ப இது வந்து ஒரு முற்று பெறாத ப்ராஜெக்ட். சரியா? இது ஒரு ஷேப்புக்கு வந்துகிட்டே இருக்குது. இப்ப நல்ல ஷேப்புக்கு வந்திருக்கு. இன்னும் 6 மாசத்துல இது ஒரு நல்ல ஷேப்புக்கு இருக்கும். அதுக்கு அடுத்த 6 மாசத்துல இது ஒரு நல்ல ஷேப்ல இருக்கும். சரியா? அப்ப நம்ம அக்யூரசியை நோக்கி போறோம், சயின்டிபிக் டேட்டாவை எடுக்கிறோம். வழியறிதல் ஒரு விஷயம் நமக்கு, அந்த திருவள்ளுவர் சொன்ன குரல் தான், ஒரு விஷயம் நமக்கு முடியுமா, நம்ம we are eligible. சரியா? நம்ம ஒரு விஷயத்த கிளியரா புரிஞ்சுக்கணும். நம்ம கண்ணுக்கு பார்க்கிற விஷயமோ கண்ணுக்கு பார்க்காத விஷயமோ உருவமோ அருவமோ ஒரே மாதிரி தான் வேலை செய்யுது. என்ன அப்படின்னா அது நம்ம ஒரு விசைய வந்து அனுப்புறோம், வெற்றிடத்துல அனுப்புறோம். அன்டில் அண்ட் அன்லெஸ் எதுவும் டிஸ்டர்ப் பண்ணாத வரைக்கும் அந்த ஃபோர்ஸ் அதே டைரக்ஷன்ல சுத்தும். சரியா? இப்ப நீங்க ஒரு சேட்டலைட்டை லான்ச் பண்றீங்கன்னா அது எந்த வெலாசிட்டியில எந்த ஆர்பிட்டல் பொசிஷன்ல லான்ச் பண்றீங்களோ அந்த ஆர்பிட்டல்ல அதே ஸ்பீட்ல சுத்தும். சரியா? அன்டில் அண்ட் அன்லெஸ் ஒரு எக்ஸ்டர்னல் பார்ட்டிகல் வந்து அந்த சேட்டலைட்டை தள்ளி விடாம இருந்துச்சுன்னா அது சுத்திக்கிட்டே தான் இருக்கும். அது மாதிரி தான் நம்ம கண்ணுக்கு தெரிகிற தசாபுத்தி அந்தரமாவோ கோச்சாரமோ அந்த சைக்கிள் எப்ப பிரேக் ஆகுது, அந்த சைக்கிள் எப்ப மாறுது, நம்ம அந்த பர்டிகுலர் பர்சன் எப்படி இருக்காருன்றதெல்லாம் நான் வர காலத்துல சொல்றேன். சரியா? 6 மாசத்துல அனுபூதி அப்படின்ற ஒரு தத்துவம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். அந்த கான்செப்ட்ல ஒவ்வொரு வாழ்க்கையில நடக்கிற விஷயங்களும் எப்படி நடக்குதுன்றத நான் அனுபவபூர்வமா நேரா உணராட்டாலும் அனுபூதி மூலியமா உணர்ந்து இருக்கிறேன். சரியா? அது எல்லாத்தையும் நான் டேட்டாவா கன்வெர்ட் பண்ற முயற்சியில இருக்கிறேன். ஸோ அப்ப வர மாதங்கள்ல நம்ம எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் திருப்பி வந்து ஒரு மிகப்பெரிய உயரத்தை தொடுறதுக்கான வேலைகளை செய்யறோம். இது வந்து தனிப்பட்ட ஒருவனால முடியாது. உங்களுடைய தொடர் பிரேயர்ஸ், தொடர் கான்ட்ரிபியூஷன் டு த மெம்பர்ஷிப் இருந்தா மட்டும்தான் இதை பண்ண முடியும். ஸோ தொடர்ந்து வந்து எனக்கு சப்போர்ட் பண்ணுங்க. டுகெதர் வி ரீச் சம் ஹைட்ஸ் இன் த டொமைன். சரியா? இப்ப உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்துச்சுன்னா கேளு. சார் பிடிஎஃப் புக் லிங்க் எடுத்துட்டீங்களா சார்? காட்ட மாட்டேங்குது சார். புரியல. எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன் வெப்சைட்ல பிடிஎஃப் புக் எல்லாம் கொடுத்துருந்தீங்க, அது இப்ப காட்ட மாட்டேங்குது. பிடிஎஃப் புக் வந்து நம்ம நிறைய கொடுத்துருந்தோம் இல்லையா? அதுல வந்து காப்பிரைட் நோட்டிபிகேஷன்ஸ்லாம் எனக்கு வர ஆரம்பிச்சது. அது நம்ம புக்கு கிடையாது இல்லையா? இட் இஸ் நாட் அவர் மெட்டீரியல். அது நிறைய பப்ளிஷர்ஸோட புக் எல்லாம் நம்ம போட்டிருந்தோம். அது போடும்போதே தப்புன்னு தெரிஞ்சிருந்தாலும் நம்ம போட்டோம். அது நிறைய காம்ப்ளிகேஷன்ஸ் வர்றதுனால நம்ம அதை கம்ப்ளீட்டா ரிமூவ் பண்ணிட்டோம். நன்றி சார். தேங்க்யூ. அந்த டேட்டா எல்லாத்தையும் ஸ்கிராச், ஐ மீன் as much as டேட்டாவை வந்து நம்ம இதுல இன்புட் பண்ணி அது ரிப்போர்ட்டா வர்றதுக்கு நம்ம முயற்சி செய்யணும். ஓகே சார், உண்மையிலே பெரிய விஷயம் தான் சார். நல்லா பண்ணிருக்கீங்க, இன்னும் மேலும் சிறப்பா பண்ணுங்க சார். வாழ்த்துக்கள். நன்றி சார். நமஸ்காரம் சார். சார் வேலூர்ல இருந்து ராமச்சந்திர ஐயர் சார். சார் வணக்கம் சார், நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன் சார். சார் இது ஃபர்ஸ்ட் கிளாஸ் சார். இது ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கு. ஏய் நீங்க சொல்றது அந்த கான்செப்ட்லாம் அப்படியே யோசிச்சு பார்த்தா பிரமிப்பா இருக்கு சார். ரொம்ப பிரமிப்பா இருக்கு சார். கண்டிப்பா நீங்க விடவே விடாதீங்க சார். எந்த சூழ்நிலையும் விடவே தயவுசெய்து அந்த பிரஸ்டேஷனே போகாதீங்க சார். எனக்கு தெரியும், நானும் ப்ரோக்ராமர் தான் சார். சம்டைம்ஸ் அந்த மாதிரி நானும் கூட திங்க் பண்ணிருக்கேன், எப்படா தூக்கி போட்டு போயிடலான்னு. ஆனா அந்த மாதிரி நினைக்க தயவுசெய்து நீங்க அந்த மாதிரி விட்டுறாதீங்க சார். அது எங்களோட சப்போர்ட் எப்படி வேணா உங்களுக்கு கிடைக்கும். டெஃபினட்டா அது நான் ஷெட்யூல் பண்றேன் சார்.
அதான் என்னோட மனசார சொல்றேன் சார். நான் ஐ ஆல்சோ ப்ரே ஃபார் திஸ். கண்டிப்பா சக்சஸ் ஆகி ஒரு அதாவது என்ன சொல்றது ஆர்டிபிஷியல் அஸ்ட்ராலஜர்ன்ற மாதிரி இது வரணும்னு தான் என்னோட இது சார் ஆசீர்வாதங்கள் சார். மனசார நான் வேண்டிக்கிறேன் சார். சார் அப்புறம் இந்த எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ் தமிழ் மாதம் தமிழ் தேதி அது கொஞ்சம் இன்க்ளூட் பண்ணா கொஞ்சம் நல்லா இருக்கும்னு எனக்கு தாழ்மையான வேண்டுகோள் சார். தமிழ் தேதியும் தமிழ் மாதம் வரல சார் அதுல. இல்ல அது அந்த ப்ரோக்ராம் வந்து நம்ம ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல இருக்கு. அது வந்து இதுல மட்டும் இருக்கு, அதாவது ஜாமக்கோல்ல மட்டும் இருக்கு. இப்ப நம்ம என்ன பண்ணிருக்கிறோம்னா எந்த வருஷம் போட்டாலும் தமிழ் மாசம் வரா மாதிரி ப்ரோக்ராம் எழுதி இருக்கிறோம். இதுக்கு முன்னாடி தமிழ் கேலண்டருக்கு வந்து டேட்டா வந்து ஒரு ஒரு குறிப்பிட்ட வருஷத்துல இருந்து வரா மாதிரி தான் பழைய வெர்ஷன்ல இருந்துச்சு. இப்ப வந்து நம்ம இப்ப புதுசா பண்ணிருக்கிற ப்ரோக்ராம்ல 1000 வருஷம் கொடுத்தாலோ இல்ல 500 வருஷம் கொடுத்தாலோ 3000 வருஷம் கொடுத்தாலோ தமிழ் கேலண்டர் வரா மாதிரி பண்ணிருக்கிறோம். அப்ப நம்ம அடுத்து இந்த வாரத்துல வர ஜாமக்கோல் ரிப்போர்ட்லாம் உங்க ஜனனகால ஜாதகத்துக்கே ஜாமக்கோல் வரா மாதிரி எல்லாம் நம்ம கொடுக்க போறோம். நீங்க பிறந்தப்ப ஜாம கிரகம் எப்படி இருந்துச்சு அப்படி அப்ப தமிழ் மாதம் என்னன்றதெல்லாம் நான் கொடுக்கறதுக்கு பண்றேன். இல்ல எனக்கு இங்க ஜாதகத்திலேயே கேக்குறேன் சார். ஜாதகத்திலேயே இப்ப நம்ம அந்த இதுல ஒரு ரிப்போர்ட்லயே ஜாதகம் இதுலயே டீடைல்ஸ்லயே தமிழ் மாதம் தமிழ் டேட்டு ஆல்ரெடி இருக்கு. நான் இந்த வாரத்திலேயே கொடுக்குறேன். உதயாதி நாழிகை கூட வேணும் சார். உதயாதி நாழிகை அது கஷ்டமா சார்? இல்ல சார், இந்த வாரமே கொடுத்துறேன். இந்த 3 மட்டும் நான் ஃபீல் பண்ணேன் சார். அப்புறம் அதே மாதிரி நீங்க அந்த ஊமை சொன்னீங்களா சார், சூப்பர் சார். அது எதுக்கு யூஸ் ஆகும்னா நம்ம மேட்சிங் எல்லாம் பார்க்கும்போது கூட லக்ன பாவம் கெட்டிருக்கா, 2ஆம் பாவம் கெட்டிருக்கா, 7ஆம் பாவம் கெட்டலாம் பாக்குறோம்ல சார். அதுக்கு ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் சார் அந்த ஊமை ரிப்போர்ட். கண்டிப்பா சூப்பரான ரிப்போர்ட் அது. கண்டிப்பா அது இந்த ஊமை தான் பேசிக்கா. அந்த ஊமைய வந்து ஒரே ஸ்கிரீன்ல கொண்டு வரதுக்கு எக்ஸிஸ்டிங் சாஃப்ட்வேர்ல முயற்சி பண்ணி அது முடியலன்றதுனாலதான் புதுசா எழுதணும்ன்ற ஒரு ஐடியாவே வந்துச்சு. ஊமைய ஒரே ஸ்கிரீன்ல காமிக்கணும், அது ஒரே இடத்துல காமிக்கணும்ன்றதுக்காக தான் இந்த ஐடியாவே வந்துச்சு. அதுதான் இந்த லெவலுக்கு இது இழுத்துட்டு போயிட்டு இருக்குது. ஃபர்ஸ்ட் கிளாஸ் அது கண்டிப்பா யூஸ் ஆகும் சார். மேட்சிங்ல கூட யூஸ் ஆகும் சார். அது ஒருத்தரோட ஜாதகத்துல லக்னமாவும் கெட்டிருக்கா, அதே மாதிரி 4ஆம் இடம் கெட்டிருக்கா, எல்லாமே பார்க்கலாம்ல சார். சூப்பரா இருக்கும் சார் அது. தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். சார் அப்புறம் அந்த ரிசர்ச்சுக்கு நீங்க சொன்னீங்களா சார், அதுல வந்து இந்த இது சாஃப்ட்வேர் நீங்க பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சார். பராசரா லைட் சாஃப்ட்வேர். அதுல வந்து அழகா செலக்ட் பண்ணி இந்த பிளானட்ஸ் செலக்ட் பண்ணா ஆட்டோமேட்டிக்கா இந்த மாதிரி அமைப்புல எந்த ஜாதகம் இருக்குன்னு எடுத்து அது கொடுக்கும் சார். சூப்பரா இருக்கும் சார். அது நான் பார்த்தது இல்ல, நான் பாக்குறேன். சரி சார். ஆனா பராசரா லைட்ல ரிசர்ச் ஆப்ஷன்ல அதாவது நம்ம பிளானட்ஸும் ஹவுஸ் எல்லாம் கொடுத்தோம்னா ஆட்டோமேட்டிக்கா அந்த மாதிரி எந்த ஜாதகத்துல அந்த மாதிரி இருக்குன்னு சொல்லி அதை எடுத்து காமிக்கும் சார் அந்த ஜாதகத்தை. அந்த மாதிரி கூட நம்ம ரிசர்ச்ல நீங்க இன்க்ளூட் பண்ணலாம் சார். ஸ்கிரீன்ஷாட்ஸ் என்னோட தமிழ கருத்து சார். அது இந்த மாதிரி நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் எங்க சார் சொல்றது? எனக்கு ஃபோன் பண்ணி சொல்லுங்க. ஓகே சார். ஓகே சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். எண்ட் ஆஃப் சார். அடுத்து யாராச்சும் பேசுறீங்களா? சிங்கிள் பேஜ் தேதி ஆட் சார். சிங்கிள் பேஜ்ல தமிழ் மாசம் தேதி வராம சார் அதெல்லாம் நான் கிராஜுவலா இந்த ஆட் பண்றேன் இந்த வாரத்துல. தேங்க்யூ சார். இப்ப நம்ம கொடுத்துருக்கிறது டெஸ்ட் வெர்ஷன் தான். நீங்க எக்ஸிஸ்டிங் எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸை யூஸ் பண்ணுங்க, சரியா? நான் ஒரு 2 monthsல இதுல நிறைய மாடியூல்ஸ் எல்லாம் ஆட் பண்ணிட்ட பிறகு கிராஜுவலா இது ஸ்டேபிளா இருக்குன்னு நான் சொல்லிட்ட பிறகு இதுல இருந்து இந்த டேட்டாவெல்லாம் மாத்தி கொடுப்பேன். நான் நிறைய பிளானிங் இருக்கு, மைக்ரேஷன் பிளான் நிறைய இருக்கு. இப்போதைக்கு நம்ம 2 குதிரையில டிராவல் பண்றோம். உழைப்பு தான் சார். நல்லபடியா செய்யுங்க சார். சூப்பர். இப்போதைக்கு ரெண்டு சாஃப்ட்வேரையும் யூஸ் பண்ணுங்க, மாறி மாறி யூஸ் பண்ணுங்க. ஒரு டைம்ல 2த்தையும் மெர்ஜ் பண்ணுவோம் நம்ம. அது எப்பன்னு நான் இப்ப சொல்ல முடியல. இட் டேக்ஸ் டைம். ஹலோ சொல்லுங்க சார். கதிரவன் பேசுறேன் சார். பேசுங்க. ரொம்ப அருமையா இருக்கு சார் உங்க சாஃப்ட்வேர். எனக்கு ஜோசியம்லாம் தெரியாது. இந்த 2-3 மாசமா கொஞ்சம் சில கிரைசிஸ் கொஞ்சம் வீட்டுல இருக்க மாதிரி சூழ்நிலை. அதனால நான் சும்மா யூடியூப்ல எல்லாம் பார்த்து இது பார்த்தேன். உங்க இது பார்க்கும்போது ரொம்ப சர்ப்ரைஸ் ஃபேன்டாஸ்டிக்கா இருக்கு சார். நீங்க பர்சனலாவும் ஜாதகம் பாக்குறீங்களா சார்? டைம் இருக்குமா உங்களுக்கு?
கேட்கல எனக்கு. பாப்பேன் கூப்பிடுங்க, போன் பண்ணுங்க. ஓகே சார், நாளைக்கு பண்றேன் சார். தேங்க்யூ சார். நமஸ்காரம் சார். சொல்லுங்க யார் பேசுறீங்க? சுப்பிரமணியன், கோயம்புத்தூர். சார் சொல்லுங்க சார், எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன், நீங்க நல்லா இருக்கீங்க? நல்லா இருக்கேன் சார். சார், ஒரு மைல்கல் அஸ்ட்ராலஜியில் ஒரு மைல்கல்ல படைச்சிருக்கீங்க. நாங்கெல்லாம் தேவதா உபாசனா பண்ணுறதுக்கு கிட்டத்தட்ட ஒரு 18 வருஷம் கஷ்டப்பட்டோம். அந்த தேவதா உபாசனா பண்ணி அதுக்கப்புறம் அதை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. அஸ்ட்ராலஜிக்கில் நீங்கள் கொடுத்துருக்கிறது ஒரு ஆர்டிஃபிஷியல் தேவதா உபாசனான்னு சொன்னால் அது மிக இல்லை. அந்த அளவுக்கு கொடுத்துருக்கிறீங்க. இப்பதான் அது ஆரம்பிச்சிருக்கு. இனிமேல் அது கரெக்டா போய் சேர்ந்து நிச்சயமா சார், வாழ்த்துக்கள். எங்களுடைய எல்லா இதையும் நாங்களும் உங்களுக்கு கொடுக்கறதுக்கு தயாரா இருக்கோம். நன்றி சார். நன்றி. வேற யாராச்சும் பேசுறதா இருந்தா பேசுங்க, இல்லைன்னா நான் நடுவுல ஒரு மீட்டிங் போடுறேன். நிறைய கண்டினியூஸா ஒர்க் பண்ணிட்டு இருந்ததுனால டயர்டா இருக்கு, நான் கொஞ்சம் ரெஸ்ட் எடுக்க தேவைப்படுது. ஸோ நம்ம இந்த மீட்டிங்கை இப்போதைக்கு நிறைவு பண்ணிக்கலாம். எல்லாருக்கும் யூசர் நேம் பாஸ்வேர்டு உங்களோட எக்ஸிஸ்டிங் யூசர் நேம் பாஸ்வேர்டு தான், சரியா? எக்ஸாக்ட் ப்ரெடிக்ஷன்ஸ்ல என்ன யூசர் நேம் பாஸ்வேர்டோ அதை எடுத்து உள்ள போகும், பாருங்க. சப்போஸ் லாகின் ஆகலைன்னா எனக்கு வாட்ஸ்அப்ல பிங் பண்ணுங்க, நான் உங்களை இந்த வாரத்தை சந்திக்கிறேன். சார், மொபைல்ல இருந்து டேப்க்கு மாத்த முடியுமா சார்? எதுல வேணாலும் யூஸ் பண்ணலாம் ஐயா. இல்ல, நான் ஓபன் பண்ணி பார்த்தேன், வரல சார். அதுல வேற நம்பர் வருது, ஐடி நம்பர், அதான் கேட்டேன். இல்லங்க, உங்க இமெயில் ஐடி பாஸ்வேர்டு போடுங்க, போகும் கண்டிப்பா. ஐயா லாகின் ஆகல சார். சரி சரி சார், நீங்க லாகின் ஆகலைன்னா எனக்கு தனியா வாட்ஸ்அப்ல மெசேஜ் போடுங்க, நான் செக் பண்ணிட்டு ரிப்ளை பண்ணுவேன். ஓகே சார். தேங்க்யூ சார், கூகுள் ஆல்ரெடி சேவ் ஆயிடுச்சு சார் பாஸ்வேர்டு. அப்படியே நேரா உள்ள போகுது. இப்போ நான் பாஸ்வேர்டு திருப்பி பார்க்கணும்னா எப்படி சார்? சப்போஸ் வச்சிருந்தேன், அது பாஸ்வேர்டு பார்க்கணும்னா சார் எந்த எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு முடியுமா சார்? நம்ம எக்ஸிஸ்டிங் பாஸ்வேர்டு நீங்க மறந்துட்டீங்க அப்படின்னா, அந்த கம்ப்யூட்டர்ல இருக்கிறீங்க அப்படின்னா அந்த பாஸ்வேர்டு வருது இல்லையா சார், அந்த பாஸ்வேர்டு மேல கை வச்சுட்டு நீங்க அந்த கூகுள்ல அந்த டெவலப்பர் ஆப்ஷன்ல இன்ஸ்பெக்ட்னு ஒரு ஆப்ஷன் இருக்கும். எஸ் சார், எஸ் சார், எஸ் சார், எஸ் சார். ஓகே சார். டெவலப்பர் ஆப்ஷன்ல இன்ஸ்பெக்ட்ல போயிட்டு அந்த கார்னர்ல ஒரு ஏரோ மார்க் இருக்கும், அதை கொண்டு போய் அந்த டெக்ஸ்ட் ஃபீல்ட்ல வச்சீங்கன்னா அதுல என்ன வேல்யூ இருக்குதுன்னு தெரியும். ஓகே, சூப்பர் சார், சூப்பர் சார், தெரியும். ஓகே ஓகே சார், தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். வெங்கட சுப்பிரமணியன் பேசுறேன் சார். சொல்லுங்க சார். நீங்க ஏற்கனவே உங்களுக்கு நான் கால் பண்ணிருக்கேன். இந்த என்னுடைய சிஸ்டத்துல நம்மளுடைய இதை கொண்டு வர முடியலைங்க சார். மொபைல்ல மட்டும்தான் கொண்டு வர முடியுது சார். நான் அந்த டெஸ்க்டாப் அப்ளிகேஷனோட ஃபர்தர் டெவலப்மெண்ட்டை ஸ்டாப் பண்ணிட்டேன். நான் முழுக்க இந்த வெப் அப்ளிகேஷனை மட்டும்தான் ஃபோக்கஸ் பண்றேன், சரியா? உங்களுக்கு உங்க ஆபரேட்டிங் சிஸ்டம் என்ன? விண்டோஸ் 7ல கண்டிப்பா அது வேலை செய்யாது சார். அது வேலை செஞ்சதுன்னா சார் விண்டோஸ் 8 விண்டோஸ் 8ல வேலை செஞ்சுட்டு தான் இருந்துச்சு. நான் அந்த ஃபோக்கஸே போல அதுல, சரியா? நான் முழுக்க இது யூஸ் பண்றேன். நீங்க விண்டோஸ்ல வெப்சைட் ஓபன் பண்ணி யூஸ் பண்ணுங்க. டெஸ்க்டாப் அப்ளிகேஷன் நான் சப்போர்ட் பண்ண போறது இல்ல ஃபர்தரா. ஓகே ஓகே சார். தேங்க்யூ. அனைவருக்கும் நன்றி. லேப்டாப் மட்டும் தான். ஆமா சார், இது யூடியூப்ல அவைலபிளா சார் இந்த மீட்டிங்? நாளைக்கு அப்லோட் பண்ணிட்டு குரூப்ல ஷேர் பண்றேன். தேங்க்யூ சார். தேங்க்யூ சார். தேங்க்யூ. அனைவருக்கும் வணக்கம். நன்றி சார். நன்றி.